Okay, fine. So welcome to day 2 session. Okay, so நம்ம day 1ல இருக்க content வந்து அன்னைக்கு ஃபுல்லா கவர் பண்ண முடியல. ஓகே, ஸோ 2 டாபிக் வந்து we have kept in pending. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட்ல என்ன மாதிரி ப்ரொவைடர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க. தென் வந்து இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து கிளவுட் சப்போர்ட் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கவர் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதை நான் இன்னைக்கு கவர் பண்ண முடியல. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு தென் we can get into day 2 செஷன். ஓகே, ஸோ டே 1ல வந்து நம்ம என்ன பார்த்தோன்னு ஒரு குயிக்காக ஒரு 2 minutes ரீகேப். டே 1ல வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், டெஃபினிஷன். ஓகே, டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் ஓவர் த இன்டர்நெட் தான் நம்ம பப்ளிக் கிளவுடோடைய டெஃபினேஷனாக சொல்கிறோம். ஏன்னா எல்லா சர்வீசஸும் நம்ம இன்டர்நெட் வழியாக ஆக்சஸ் பண்ணுறோம். தென் கிளவுடோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டாப் 6 பெனிஃபிட்ஸ் என்னன்றது நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணோம். தென் வி டாக்ட் அபவுட் கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் அப்படின்னா ஐடி ரிசோர்ஸஸை நம்ம கன்சியூம் பண்ணிட்டு அதுக்கு நம்ம பே பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் த யூசேஜ். பேப்பர் யூசேஜ் மாடல் ஆர் பே as you go மாடல் சொல்லுவாங்க. தென் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் பற்றி பார்த்தோம். எந்தெந்த லேயரை என்ன யார் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத டிஸ்டிங்யூஷ் பண்ணோம். கிளவுடோடைய டிஃப்ரெண்ட் சர்வீஸ் மாடல் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் அப்படின்னா என்னன்றதை கம்பேர் பண்ணி படித்தோம். தென் வி டாக்ட் அபவுட் கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல், பிரைவேட் கிளவுட், பப்ளிக் கிளவுட், ஹைப்ரிட் அண்ட் கம்யூனிட்டி பற்றி பார்த்தோம். சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கோயிங் ஃபார் மல்டி கிளவுட் அடாப்ஷன். ஒரு சில செட் ஆஃப் சர்வீசஸ் வந்து தே ஃபீல் இட் இஸ் குட் இன் ஆரக்கிள், ஒரு சில சர்வீசஸ் தே ஃபீல் குட் இன் மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஸோ ஆன். ஸோ இன்னொரு செஷன்ல எடுக்கும்போது தெர் வாஸ் அ வெரி குட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஓகே, அவங்க என்ன கொஸ்டின் பண்ணாங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்ல நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்றோம், வேறஸ் டேட்டா பேஸ் வந்து ஆரக்கிள் டேட்டா சென்டர்ல ரன் பண்ணும்போது எப்படி வந்து அவங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்றாங்க, எப்படி அவங்களால ரிலேபிளான சர்வீஸ் கொடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ ஏடபிள்யூஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே செஷன்ல அவங்க கேட்ட கொஸ்டின் இது. ஸோ ஆன்சர் டு திஸ் ஆக்சுவலா அந்த மல்டி கிளவுட் அடாப்ஷன் வந்து ஏன் போறாங்க அப்படின்னா, சில கஸ்டமர்ஸ் வந்து ஓவர் த பீரியட் வந்து அப்ளிகேஷன் வந்து தே மைட் பி யூசிங் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், ஆன் டாப் ஆஃப் தட் தே மைட் பி யூசிங் சம் மைக்ரோசாஃப்டோடைய .NET ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். டேட்டா பேஸ் வந்து ஆரக்கிள் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் மல்டிபிள் ரீசன்ஸ். இப்போ சில அப்ளிகேஷன் வந்து ஆரக்கிள் டேட்டா பேஸ் கிளஸ்டர்ல வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த டேட்டாஸ்லாம். சில அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் டேட்டா பேஸ்ல தான் ஒர்க் ஆகுற மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டா பேஸை வந்து கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணும்போது டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி ஆரக்கிள் டேட்டா பேஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைசன்சிங் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டட். நீங்க ஒரு சீனியர் ரிசோர்ஸா இருந்தீங்கன்னா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. லைசன்சிங் வாங்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கு. நீங்க வந்து ஹார்ட்வேர் பேஸ்ட் லைசன்ஸ் வாங்கலாம், இல்ல வந்து ப்ராசஸர் பேஸ்ட் லைசன்ஸ் வாங்கலாம். அதுல நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் இருக்கு. நீங்க எத்தனை சிஸ்டம்ல ரன் பண்ண போறீங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் இருக்கும். நீங்க வந்து யூ ஹேவ் டு பை த லைசன்ஸ் tied to your hardware or tied to your processor or whatever. இப்போ நீங்க அதை பப்ளிக் கிளவுட்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க VM வந்து it can move to any hardware, it can move to any processor. ஓகே, ஸோ ஏன்னா வந்து நமக்கு சிஸ்டம் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஹார்ட்வேர் வந்து அவைலபிளா இருக்குமான்னு கேட்டா சான்சஸ் ஆர் தேர் டிஸ்க்ஸ் வில் ஃபெயில், ஐடி எக்யூப்மெண்ட்ஸ் வில் டெஃபினெட்லி ஃபெயில் ஒன் டே. ஸோ அப்படின்னும் போது நம்ம லைசன்ஸை வந்து பைண்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியாது. இப்போ ஆரக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டா பேஸ் லைசன்சிங் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை மீட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பெட்டர் வில் கோ ஃபார் டேட்டா பேஸ் அஸ் அ சர்வீஸ் ஃப்ரம் ஆரக்கிள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தே ஆர் கோயிங் ஃபார் தட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்படி போகும்போது இப்போ நம்மளுடைய மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் டேட்டா சென்டர்ல வி ஆர் ஹேவிங் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஃப்ரண்ட் எண்ட் வெப் சர்வர் இதெல்லாம் நம்ம இங்கே ரன் பண்றோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்து வி ஆர் ஹேவிங் இட் ஆன் மைக்ரோசாஃப்ட் அஜூர் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் பேக் எண்ட் வந்து டேட்டா பேஸ் நம்ம ஆரக்கிள் டேட்டா சென்டர் OCI, ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுடைய பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்ம். இதுல நம்ம பேக் எண்ட் வந்து ரன் பண்றோம். பேக் எண்ட் போது நம்ம டேட்டாலாம் ஸ்டோர் பண்றது வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ டேட்டா பேஸ்ன்றது நம்மளுடைய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனா டேட்டா வந்து நம்ம இங்க ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றது நம்மளுடைய வெப் சர்வர்ஸ், அந்த API, இந்த ஈவன் அப்ளிகேஷன் கூட நீங்க மிடில் வேர் கன்சிடர் பண்ணலாம், ஆர் யூ கேன் கன்சிடர் தட் இஸ் a front end to your application. ஸோ
இந்த ஃப்ரண்ட் எண்ட் வெப் சர்வர், மிடில்வேர், API, அப்ளிகேஷன் சர்வர்ஸ் இதெல்லாம் நம்ம அஷூர்ல ஹோஸ்ட் பண்ணிட்டு பேக் எண்ட் டேட்டா பேஸை வந்து ஆரக்கிள் OCIல கனெக்ட் பண்ணும்போது இது எப்படி நம்ம வந்து வி கேன் ப்ரொவைட் இட் வித் பெட்டர் ஸ்பீட், பெட்டர் கனெக்டிவிட்டி அப்படின்னா, நான் வந்து இதுல ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா. ஸோ சில அட்வான்டேஜஸ்ல வந்து கிராஸ் கிளவுட் இன்டர் கனெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் இந்த இடத்துல சொல்லியிருந்திருப்பேன். ஓகே, இன்கேஸ் நான் அதில் லிஸ்ட் டவுன் பண்ணலை அப்படின்னா, ஸோ தெர் இஸ் அ கான்செப்ட் கால் கிராஸ் கிளவுட் இன்டர் கனெக்ட். இப்போ எல்லா ப்ரொவைடர்ஸும் ஒரே வெண்டார்கிட்ட தான் போயிட்டு சர்வீசஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் இட் இஸ் நாட் த ரியாலிட்டி. ஓகே, ரியாலிட்டி வில் டிஃபர் பிட்வீன் கஸ்டமர் டு கஸ்டமர். அப்படின்னும் போது இந்த 2 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டரை வந்து குளோபலா கனெக்ட் பண்றதுக்கு நாட் ஒன்லி ஃபார் மைக்ரோசாஃப்ட், ஓகே, ஈவன் மற்ற ப்ரொவைடரும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்துப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் ஹாவ் அ டெடிகேட்டட் ஹை ஸ்பீட் நெட்வொர்க் கனெக்ஷன் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ். இப்போ அதுக்கு வந்து அவங்க என்ன டேர்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா, 2 டிஃப்ரெண்ட் கிளவுட். இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்ம், இன்னொன்று வந்து ஆரக்கிளோடைய OCIன்றது ஆரக்கிள் கிளவுடின் ஆரக்கிளோடைய கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ இந்த 2 கிளவுட் பிளாட்ஃபார்மை நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் கிளவுட் மெக்கானிசம் வேணும். ஸோ இந்த சர்வீசஸ் வந்து ஓகே, I'll better take some diagrams from here. Okay, Microsoft Oracle cross cloud interconnect. இப்போ இதில் போனோம் அப்படின்னா you can take any document. You can better refer to Microsoft documentation or you can refer to Oracle documentation. ரெண்டுத்துலையும் கிட்டத்தட்ட அதே கண்டென்ட் தான் கொடுக்க போறாங்க. ரெண்டு பேரும் they might have prepared the joint documentation. இப்போ இதில் கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா கிளியர் அங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் பாருங்க. மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் ரீஜன்ல உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்றீங்க, லோட் பேலன்சர் அப்ளிகேஷன் இதெல்லாம். இது என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, டேட்டா பேஸ் வந்து ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், OCIன்றது ஆரக்கிளுடைய பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்ம். இந்த இடத்துல டேட்டா பேஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, யூசிங் டெக்னாலஜி கால்ட் ஃபாஸ்ட் கனெக்ட். இல்ல வந்து மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் எக்ஸ்பிரஸ் ரவுட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டெடிகேட்டட் VPN நெட்வொர்க் கனெக்ஷன். அது இந்த டெடிகேட்டட் நெட்வொர்க் கனெக்ஷன் வழியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 டேட்டா சென்டரும் குளோபலா வந்து இன்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்டர் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 Gbps வந்து 2 டேட்டா சென்டருக்கு நடுவில் இருக்கும்போது நீங்க உங்களுடைய டேட்டா வந்து கிட்டத்தட்ட அப்ளிகேஷன்ல இருந்து லோக்கலா டேட்டா பேஸ்க்கு போற அளவுக்கு ஸ்பீட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள். ஸோ இது எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, there are different models. ஓகே, கிளவுட் டெப்ளாய்மெண்ட் மாடல்ல மல்டி கிளவுட் ஸ்ட்ராட்டஜி போறவங்களுக்குலாம் எப்படி வந்து அவங்களால வந்து இந்த அளவுக்கு ஸ்பீடா வந்து ஒரு சர்வீசஸ் கொடுக்க முடியுது, ரிலேபிளா வந்து ஒரு ப்ரெடிக்டபிளா ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியுது அப்படின்னா இந்த மாதிரி பேக் எண்ட் டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு. ஆஸ் எ பிகினர் வந்து நீங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் லைக் ஐ வாண்ட் டு கன்வே திஸ் மெசேஜ். ஒரு ஆர்கிடெக்டா இல்ல ஒரு சீனியர் இன்ஜினியரா இருக்கீங்க அப்படின்னா, எப்படி வந்து மைக்ரோசாஃப்டால ஒரு 2 மில்லிசெகண்ட் லேட்டன்சில இன்னொரு கம்பெனியோட டேட்டா சென்டர்ல ஹோஸ்ட் ஆயிருக்க டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ண முடியுது, ரவுண்ட் ட்ரிப் லேட்டன்சி வந்து less than 2 மில்லிசெகண்ட் கொடுக்க முடியுது அப்படின்னா, there is network technologies that has been implemented in order to provide that. ஓகே, அதே மாதிரி இதுக்கு தனியா காசு அதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது. ஸோ there are lot of benefits beyond this. இது வந்து win-win situation தான். Microsoft is also getting business, Oracle is also getting business. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து they have come up with a joint solution that can help their customer base. கரெக்டுங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனிங் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? தே வில் go for alternate option. டேட்டா பேஸ் வந்து அவங்க they might try to re-platform it on Postgres டேட்டாபேஸ்லயோ இல்லை வந்து வேற ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ், ஆர் தே ஹேவ் டு re-platform it to Microsoft SQL டேட்டாபேஸ் அப்படின்ற மாதிரி மாறணும். ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ். அதுலேயுமே வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். சில டேட்டா பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். சில டேட்டா பேஸ் வந்து இட் மைட் நாட் பி தட் சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ Oracle is a well-known company for hosting databases. ஸோ அப்படின்னும் போது ஒரு renowned provider renowned service கிடைக்கும் போது I think your application can be very highly available. ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் மோர் ஃபார் ஆர்கிடெக்ட். பட் இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே தட் மெசேஜ். ஓகே, மல்டி கிளவுட் போகும்போது you might also have to think about how the solution works on the back end. Okay, just ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிளவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகே, ஐம் நாட் ஷூர் இஃப் ஐ காப்பி பேஸ்டட் தட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கிளவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? தென் லாஸ்டா வந்து முடிக்கும் போது கிளவுடோடைய டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். வி லிஸ்டட் இட் டவுன். பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை டு குவிக்லி add some points here. I think the last couple of minutes வந்து we
ran in a hurry. So what I will do is I'll try to list down some points here. So main வந்து first point வந்து we talked about internet dependency. நிறைய கண்டிப்பா நம்ம public cloud போகும்போது we need to have a stable, reliable internet connection. ஸோ குளோபலாக இப்போ இன்டர்நெட் இம்பாக்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சர்வீசஸ் இம்பாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து இட் இஸ் ஆல் ஹோஸ்டட் அண்ட் கனெக்டட் வயா வேன் கனெக்டிவிட்டி. தென் வந்து கண்டிப்பாக நம்ம வி ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் நெட்ஒர்க், வி ஹாவ் டு ஹாவ் ரிட்டன்டன்சி, வி ஹாவ் டு ஹாவ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் அ லாட் ஆஃப் மணி இன் நெட்ஒர்க். ஸோ நெட்ஒர்க்கோடைய டிவைசஸ் வாங்குறது, ரிட்டன்டன்ட் டிவைஸ் கனெக்ஷன் வாங்குறது, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மணி. தென் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓவர் த பீரியட் வந்து தெர் ஆர் சான்சஸ் உங்களுடைய சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இட் மைட் கெட் இன் டு வெண்டார் லாக்இன் சிச்சுவேஷன். ஸோ வெண்டார் லாக்இன் அப்படின்னா என்ன சொல்றேன் அப்படின்னா, கரண்டா வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வி ஆர் இன் டு அஜூர் கிளாஸ்ல. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய கஸ்டமர் வந்து தே ஆர் சூஸிங் அமேசான் வந்து ஒரு அவங்களுடைய AWS பிளாட்ஃபார்ம்ல வந்து அப்ளிகேஷன் ரன் பண்றான்னு சூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க. கரண்டா பிஃபோர் மைக்ரேஷன் வந்து they might be having some different scenario. For example, அவங்க வந்து they might be running on running their application on some XYZ development platform or XYZ application hosting platform. Okay, so then backendல வந்து அந்த apps உடைய database வந்து database might be hosted on some XYZ database engine. ஓகே, அது வந்து Oracle இருக்கலாம், இல்லை Postgres இருக்கலாம், MySQL இருக்கலாம், MS SQL இருக்கலாம். இட் கேன் பி எனி டேட்டாபேஸ் இன்ஜின். ஓகே, இங்கே ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் நான் மீன் பண்ணுறது இட் கேன் பி டெவலப்ட் ஆன் பைத்தன் ஆர் PHP ஆர் Go லாங்குவேஜ் ஆர் எனி ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் தட் அப்ளிகேஷன் கேன் ரன் ஆன். ஸோ இந்த மாதிரி வந்து மேபி யுவர் ஆப் இஸ் ரன்னிங் ஆன் some Windows, some OS platform. Okay, again XYZ OS platform. It can be Linux or it can be Windows or it can be Unix or whatever. Okay, so OS platform. So இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து they might tell that if you are hosting your database on Amazon Aurora, it might be 5 times cheaper and then 5 times faster, then it will be kind of cheaper and performance you will get will be more அப்படின்னு சொல்லிட்டு நிறைய you will get notification. ஸோ இதனால நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா you might think about you will compare the total cost of ownership for your database. அதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு you might move your database to Amazon Aurora. Similarly வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து they are providing Amazon Linux for operating system. Similarly they have their own virtualization platform. They have their own products for everything these days. ஏன்னா வந்து லாஸ்ட் ஒரு 18 years they have been evolving. ஸோ இப்போ ஓவர் த பீரியட் என்ன ஆயிடுது அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன், நம்மளுடைய கண்டென்ட் எல்லாம் ஒரு ப்ரொவைடருடைய ப்ராடக்ட்ல போயிட்டு ஹோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஓவர் த பீரியட் இட் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் வெண்டார் லாக்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம திருப்பி வெளியில வரணும் அப்படின்னா then we have a very high dependency on the provider. அவங்களுடைய ஹெல்ப் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா you cannot directly come out of the Aurora database. ஏன்னா வந்து மைக்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்காது. ஏன்னா there might not be tools to migrate back from Aurora, there might not be tools to migrate back from Amazon Linux. அந்த மாதிரி வந்து complications will be there. ஸோ வந்து டிபெண்டன்சி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓவர் த பீரியட் வந்து we might end up in vendor lock-in. Then there are chances that we might be paying lot of cost which are unpredicted. See, unpredicted cost என்னும் போது cloud பொறுத்த வரைக்கும் predictability இருக்கு. Okay, so you can ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சர்வீஸ் வாங்க போறோம் அப்படின்னா இந்த சர்வர் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு அவங்க காஸ்ட் சொல்லிடுவாங்க. இந்த காஸ்ட் வந்து இட் வில் பி லைக் $5 per hour ஆர் $50 per monthன்றது வந்து they will give you cost. பட் அது வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட காஸ்ட். பட் நீங்க வந்து நிறைய ஃபீல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க டாப் அப் மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்றீங்கன்னு எடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து லெட்ஸ் சே இட்ஸ் எ வெப் அப்ளிகேஷன். இந்த வெப் அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா யூ மைட் கோ அண்ட் ப்ரொடெக்ட் இட் யூசிங் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் ஆர் தேர் ஆர் டூல்ஸ் லைக் ஷீல்ட் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்கு. உங்களுடைய வெப் லேயரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், தே ஹேவ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சொல்யூஷனிங் ஃபார் தட். பட்
as an architect you have to be very careful. Okay, see, நீங்க வந்து organization wide வந்து பாத்தீங்கன்னா you cannot take the same decision for every single application. சில application வந்து it might be getting exposed to internet. சில application வந்து it might get only exposed to intranet users, or சில application வந்து it might connect only to your own on-prem data center. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா it might vary. It might be an internal application, or it might be internet facing application, or the application might not have lot of sensitive information. So எல்லா applicationும் வந்து whether it will have PI details அல்ல confidential details இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஈவன் அதே கேட்டகரி வந்து ஒரு கம்ப்ளைன்ஸ் ஆடிட்டிங் பண்றாங்க அப்படின்னா not every application should be legally compliant to a particular stuff. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன்ல வந்து கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கு, கம்பெனியோடைய டீடைல்ஸ் இருக்கு, இல்ல கம்பெனியோடைய முக்கியமான பிஐ டீடைல்ஸ்லாம் அதில் ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தென் அதை தான் நீங்க வந்து எப்படி நம்ம சாக் கம்ப்ளைண்டா கொண்டு போறது, இல்ல ஹெல்த் கேர் அப்படின்னா ஹிப்பா கம்ப்ளைண்டா அந்த அப்ளிகேஷனை ரன் பண்றதுன்றதுலாம் நம்ம இது பண்ணணும். ஸோ இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, சரி, அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன், இந்த ransomware அட்டாக்ல இருந்து நீங்க உங்க அப்ளிகேஷனை ப்ரொடெக்ட் பண்ணணுமா, இல்ல வந்து சைபர் அட்டாக்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணுமா, கோ அண்ட் எனேபிள் திஸ் ஷீல்டோடைய ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் யூஸ் பண்ணுங்க, இல்ல WAF உடைய அட்வான்ஸ் லெவல் ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சி, அதை வந்து நீங்க டக்குன்னு போயிட்டு எனேபிள் பண்ணிடக்கூடாது. எனேபிள் பண்றதுக்கு முன்னாடி இட் ஹேஸ் டு கோ த்ரூ அ ப்ராப்பர் அப்ரூவல் போர்டு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலா யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் யுவர் ஆர்கிடெக்ட், கம்பெனிக்குள்ள இருக்க ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சொல்யூஷன் வந்து ரியலா வேணுமா இல்லையான்றதை வந்து அவங்க ஒரு பிசினஸ் கேஸ் ரெடி பண்ணுவாங்க. பிசினஸ் கேஸ் ரெடி பண்ணிட்டு இதை வந்து முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கவர்னன்ஸ் மீட்டிங்ல வந்து தே வில் டேக் இட் டு தேர் அப்ளிகேஷன் பிசினஸ் ஓனர். அவங்க அந்த அப்ளிகேஷன் பிசினஸ் ஓனர் வந்து இது தேவையா இல்லையான்றதை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ போர்டு இருக்கும். ஸோ இட் கேன் பி கால்ட் அஸ் என்டர்பிரைஸ் ரிவ்யூ போர்டு, ஆர் ஆர்கிடெக்சர் ரிவ்யூ போர்டு, ஆர் அப்ளிகேஷன் ரிவ்யூ போர்டு, ஆர் வாட் எவர். அந்த ரிவ்யூ போர்டு தான் வில் டேக் அ டெசிஷன் வெதர் வி ஷுட் எனேபிள் தட் பர்டிகுலர் அடிஷனல் ஃபீச்சர் ஆர் அடிஷனல் ஃபங்க்ஷனாலிட்டி. ஏன்னா கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொவைடர் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆப்ஷன் தனியா கொடுக்குறாங்க அப்படின்னா there is a cost associated with that. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா before doing or before enabling anything we have to think twice or thrice, and we have to always consult with your architects or whoever is the SME in that area. ஸோ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம்ல இருப்போம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் டீம்ல இருக்கோம், நமக்கு வந்து நிறைய ஆக்சஸ் இருக்கும். ஸோ வி ஷுட் நாட் டைரக்ட்லி கோ அண்ட் எனேபிள் சம்திங் விச் வில் end up in additional cost for the customer. So unpredicted cost வந்து வரதுக்கான சான்சஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே இங்க இருக்கு கிளவுடை பொறுத்த வரைக்கும். ஸோ யூ ஷுட் நாட் ஜஸ்ட் கோ அண்ட் ஒரு ரெக்வஸ்ட் வருது, ஒரு சர்வீஸ் ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அதை நீங்க வந்து டக்குன்னு அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்றதுக்கு போயிட்டு டக்குன்னு எனேபிள் பண்ணிடக்கூடாது. ஓகே, யூ ஹேவ் டு கோ த்ரூ த ப்ராப்பர் ப்ராசஸ் ப்ரொசீஜர். இதுக்குன்னு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஈவன் இந்த ரிவ்யூ போர்டு ஆர் என்டர்பிரைஸ் ரிவ்யூ போர்டு ஆர் அப்ளிகேஷன் ரிவ்யூ போர்டு வந்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க யூ ஹேவ் டு அகைன் கோ த்ரூ த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணாதான் யூ ஹேவ் டு கெட் இட் டன். அது வந்து கேப்ல நீங்க ரிவ்யூ பண்ணணும், டேப்ல ரிவ்யூ பண்ணணும், தென் ஒன்லி யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் இட். ஸோ கிளவுட் இஸ் அ பிஸ்னஸ். ஓகே, ஸோ இன்னும் ரொம்பவே லோக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆன்டிவைரஸ் டூல் இருக்கு அப்படின்னா இந்த ஆன்டிவைரஸ் டூல் வந்து எப்ப வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், எப்ப வந்து சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். நீங்க நிறைய வைரஸ் வந்து என்விரான்மெண்ட்ல இருந்தாதான் ஆன்டிவைரஸ் டூல் நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க. ஸோ இந்த வைரஸே வந்து பாத்தீங்கன்னா இட் மைட் பி கிரியேட்டட் பை அ ரெனவுண்ட் கம்பெனி ஆல்சோ. ஒரு கம்பெனியே கூட தே மைட் ஸ்டார்ட் வித் டூயிங் த அட்டாக்ஸ் ஆர் டூயிங் த வைரஸஸ் ஆர் கிரியேட்டிங் வைரஸஸ். ஏன்னா அவங்க ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்றாங்க, ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா தென் தேர் ஹேஸ் டு பி அ டிமாண்ட் ஃபார் தட். அப்பதான் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சி, இப்போ ஒரு வேஃப்ல வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு கம்பெனிக்கு நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த பிரச்சனை நடந்திருக்கணும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ஷோகேஸ் தட். இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வழியா எக்ஸ்போஸ் ஆகி இந்த அப்ளிகேஷன்ல இவ்வளவு பெரிய கிரெடிபிலிட்டி இஷ்யூ வந்துருச்சு, நிறைய டேட்டா லாஸ் ஆயிடுச்சு, நிறைய இம்பாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தென் இஃப் சம்திங் இஸ் ஸ்ப்ரெட்டிங், ransomware இருக்கலாம், இல்ல சைபர் அட்டாக்கா இருக்கலாம், இல்ல சம் சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்கா இருக்கலாம், அது நடக்கும்போது தான் அதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்ப அது வந்து நீங்க எல்லா அப்ளிகேஷனுக்கும் போயிட்டு இம்ப்ளை பண்ணணும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா
100 அப்ளிகேஷனுக்கும் யூ நீட் நாட் கோ அண்ட் எனேபிள் வேஃப் ப்ரொடெக்ஷன் ஆர் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன். ஏன்னா சில அப்ளிகேஷன் நீங்க இன்டர்நெட்டுக்கே கொண்டு போகல, இன்டர்நெட்டுக்கே போகாத அப்ளிகேஷனுக்கே நீங்க போயிட்டு அதிகமா செலவு பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க வித் இன் பட்டன் கிளிக். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்க ஒரு எனேபிள் அட்வான்ஸ் ஷீல்டு அப்படின்னு வச்சுங்க, அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்றீங்க அப்படின்னா மாசம் அது வந்து உங்களுடைய கம்பெனிக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு $100 இன்க்ரீஸ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி வித் மேட்டர் ஆஃப் ஜஸ்ட் பட்டன் கிளிக்ஸ் திங்ஸ் வில் சேஞ்ச் ஓவர் நைட். அது வந்து மந்த் எண்ட் வரும்போது கவர்னன்ஸ்ல கேட்பாங்க, இது யார் எனேபிள் பண்ணது, ஒய் வி நீட் டு டூ திஸ் ஃபார் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்றதுலாம் நிறைய கொஸ்டினிங் வரும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் த கிளவுட் பிளாட்ஃபார்ம். It will have a lot of unpredictable cost if you are going and enabling additional functions and features. But on the other side of it, cloud வந்து நீங்க predictable ரன் பண்ணவும் முடியும். if you are a smart architect, if you are a smart if you are having very good governance policies, implementation policies இருக்கும்போது உங்களுக்கு இந்த மந்த் எண்ட் இவ்வளவுதான் காஸ்ட் வரும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அது வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் தான் கிளவுட பொறுத்த வரைக்கும். அந்த அதர் சைட் நம்ம சப்போர்ட் டீமும் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் இன்ஜினியர்ஸும் they have to be very careful, they have to follow the SOP protocols very carefully. Okay, so this is just to give you some example, but cloud பொறுத்த வரைக்கும் unpredicted cost வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது இப்ப நீங்க ஆன் பிரேம்ல வந்து இன்னுமே வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து விண்டோஸ் 2003ல ரன் ஆயிட்டு இருக்கலாம், இல்ல 2008 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் ஆயிட்டு இருக்கலாம். பட் கிளவுட பொறுத்த வரைக்கும் அது வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸா இருக்கலாம், இல்ல வந்து ஈவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ்லேயே கூட யூ கேனாட் ஹேவ் lot of legacy application or legacy operating system. Maybe நீங்க you can have n or n-1. n-1 நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம், விண்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விண்டோஸ் 2022 is the latest, விண்டோஸ் 2019 is the n-1, விண்டோஸ் 2012 வந்து n-2. இந்த மாதிரி வந்து you will have support for latest or latest -2 or 3 versions. Okay, நீங்க அதுக்குன்னு நீங்க you cannot have a technology which was released in 2003 or 2018. அதுக்கு வந்து ப்ரொவைடரே வந்து சப்போர்ட் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அதுக்கு வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் நிறைய வரலாம், பக்ஸ் நிறைய வரலாம். ஸோ அதனால வந்து ஒரு ப்ரொவைடருடைய நேமே கெட்டு போகலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, தே வில் நாட் கிவ் சப்போர்ட் ஃபார் லாட் ஆஃப் லெகசி வெர்ஷன்ஸ் ஆர் லெகசி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ கம்பேட்டபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிளவுட பொறுத்த வரைக்கும் இட் வில் சப்போர்ட் லேட்டஸ்ட். அது உங்களுக்கு பெட்டர் தான். ஸோ யூ வில் ஹேவ் ஆல் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ். பட் வந்து ஓல்டு டெக்னாலஜிஸ், ஓல்டு வெர்ஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாம இருக்குங்க கிளவுட பொறுத்த வரைக்கும். தென் வந்து நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா, யூ டோன்ட் ஹேவ் ரியலி கண்ட்ரோல் ஆன் வேர் த உங்க டேட்டா வந்து எந்த ஹார்ட் டிரைவ்ல, எந்த ஸ்டோரேஜ்ல, எந்த டேட்டா சென்டர்ல வந்து இருக்குன்னு யூ நெவர் நோ இட், ரைட்? ஸோ அஸ் ப்ரொவைடர் வந்து பாத்தீங்கன்னா அஸ் எ கஸ்டமர் வந்து யூ ஆர் ஹோஸ்டிங் யுவர் டேட்டா இன் AWS ஆர் மைக்ரோசாஃப்ட் Azure ஆர் OCI. பட் அது எந்த சர்வர்ல, எந்த லொகேஷன்ல, எந்த ஃப்ளோர்ல எங்க இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது. ஈவன் அது வந்து நம்ம ரெகுலர் லைஃப்ல இருந்து பல வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இப்போ கூகுள் டிரைவ் ஆர் ஒன் டிரைவ் ஆர் உங்களுடைய ஆப்பிள் மொபைல்ஸோ இல்லை நீங்க யூ ஆர் சிங்கிங் இட் டு த கிளவுட், iCloudல சிங்க் பண்றீங்க, நிறைய பண்றீங்க. பட் அது எந்த டேட்டா சென்டர்ல, எந்த ரீஜன்ல, எந்த ஸ்டோரேஜ்ல இருக்குன்றதுலாம் நமக்கு வி ஆர் நாட் ஹேவிங் எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் தோஸ். ஓகே, ஸோ வி ஹேவ் லெஸ் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம், ஆர் வி ஹேவ் காட் less control, okay, to where exactly our data is getting stored into. Then இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அட்வான்டேஜஸோட டிஸ்அட்வான்டேஜ் நிறைய லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா தென் இட்ஸ் ஆஃப் நோ மீனிங் டு லேர்ன் கிளவுட்ல. ஸோ டெஃபினட்டா வந்து கிளவுட் ஹாஸ் காட் மோர் அட்வான்டேஜஸ் தேன் தீஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ ஒன் லாஸ்ட் பாயிண்ட் வந்து டேட்டா பிரைவசி. இப்ப டேட்டா பிரைவசி அப்படின்னும் போது தேர் ஆர் comparatively there are more chances for data leakage. ஏன்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்க டேட்டா சென்டர்ல போயிட்டு நம்ம டேட்டா வந்து ஹோஸ்ட் பண்றோம், இன்ஃபர்மேஷன் வந்து அங்க போயிட்டு ஸ்டோர் பண்றோம். நாளைக்கு அன்னைக்கே அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆக்சுவலா என்ன சொன்னேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்க வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து இட் இஸ் நோன் ஒன்லி டு மீ. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் செந்தில்ட்டியோ இல்ல வந்து சங்கர்ட்டியோ யார்ட்டையோ நான் இன்னொரு வந்து என்னுடைய இன்ஃபர்மேஷன் முக்கியமான டீட்டெயில் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா தட் டேட்டா இஸ் கெட்டிங் vulnerable. Okay, that information is getting more privacy வந்து அங்க கம்மியாகுது. அப்ப என்ன நடக்குது ஆக்சுவலா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவர் வந்து வேணும்னா தே கேன் ஷேர் வித் சம்ஒன் எல்ஸ். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம டேட்டா நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இப்ப நம்ம போயிட்டு இன்னொருத்தவங்க டேட்டா சென்டர்ல ஸ்டோர் பண்றோம். பட் கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள் ஆர் ஆரக்கிள், they are having very good legal conditions or very good terms and
பாலிசிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் போயிட்டு டைரக்டா வந்து ஆப்பிள்கிட்ட வந்து they cannot go and ask them to take the data from that storage and give it to them. அது வந்து அவங்க கண்டிஷன்ஸ்ல வந்து அவங்க கிளியரா சொல்லிடுவாங்க. as a provider நாங்க வந்து அவங்களுடைய டேட்டா வந்து ஸ்டோர் பண்றதுக்கு we are providing facility, we are doing only infrastructure as a service. அந்த கஸ்டமர் தான் வந்து பாத்தீங்கன்னா they are responsible for டேட்டா ஆக்சஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் தான் பாத்துக்கிறாங்க. இது நாங்க எடுத்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு they can have a very good stand. அவங்க வந்து they go via legal ways also. There are very very less chances that those renowned providers can provide that data. Whereas சில கம்பெனி சில கண்ட்ரி சில லொகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, கவர்மெண்ட் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, லீகலா வந்து தே ஆர் கிவிங் டூ மச் ஆஃப் ப்ரெஷர் டு அ பர்டிகுலர் ப்ரொவைடர். அவங்க வந்து அந்த டேட்டா வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதால தே கேன் கெட் கிவ் இட். தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் டேட்டா லீக்கேஜ்ன்றதான் சொல்றேன். பட் வந்து கண்டிஷன்ஸ் பாலிசிஸ் அண்ட் டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா it will not allow a particular provider to do that. ஓகே, அவங்க எடுத்து கொடுக்கறதுக்குலாம் சான்சஸ் இல்லை. ஓகே, ஈவன் தோ அவங்களுக்கு ஆக்சஸ் இருந்தாலுமே they will not do that as per conditions. பட் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்களும் என்ன பண்றீங்க, ஈவன் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் தட் இன்ஃபர்மேஷன் டு சம்ஒன் எல்ஸ் பிகாஸ் ஐ ஹேவ் அ வெரி குட் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் தேம். ஓகே, அவங்க கொடுக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்கன்றதால தான் நான் ஷேர் பண்ணேன். பட் பிரைவசி கம்மியாகுது. ஓகே, ஸோ இங்க டேட்டா செக்யூரிட்டி கம்மியாகல. டேட்டா செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இம்ப்ரூவிங். நம்ம அன்னைக்கு கூட நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு Tier 4 டேட்டா சென்டர் எடுத்து காமிச்சேன். ஸோ ஐ திங்க் ஐ டுக் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கண்ட்ரோலர்ஸ். கரெக்டா, அந்த கண்ட்ரோலர்ஸ் டேட்டா சென்டர்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஸோ தே ஹேவ் காட் அப் டு வாட் 6 zones 8 zones வந்து கொடுத்துருந்தாங்க. கூகுள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் 6 to 7 zones இருக்கு. இப்போ 8 zone செக்யூரிட்டி லெவல் அப்படின்னா டேட்டா வந்து ரொம்பவே சேஃபான இடத்துல இருக்கு. ஓகே, இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா மூவில எல்லாம் பாக்குற மாதிரி யூ கேனாட் கோ அண்ட் கெட் இன்சைட் த டேட்டா சென்டர் அண்ட் டேக் இட் அவுட். அப்படிலாம் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டட் செக்யூரிட்டி இருக்கும். தென் இட் ஹேஸ் டு கோ த்ரூ சம் சர்வேலன்ஸ் கேமராஸ் வந்து எங்க பார்த்தாலும் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம போனோம். தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டேட்டா சென்டர் என்ட்ரி ரூம் இருக்கும். அங்க போயிட்டு யூ ஹேவ் டு டூ ஆல் த ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். இது நிறைய ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆன்லைன் ஃபார்ம்ஸ் வழியா நம்ம ஃபில் பண்ணலாம். அங்க போய் டைரக்டாவும் பண்ற மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஐடென்டி வெரிஃபிகேஷன் இருக்கும். இப்போ நம்ம மொபைல்லே வந்து பாத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஆர் பின்னை தாண்டி ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருச்சு, யூ ஹவ் காட் ஐலிட் ஸ்கேன், ஃபேஸ் ஸ்கேன், அந்த மாதிரிலாம் நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. நீங்க டேட்டா சென்டருக்குள்ள போகணும் அப்படின்னா மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை வந்து ஃபாலோ பண்ணி தான் நம்ம போக முடியும். யூ வில் ஹேவ் டு கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹூ யூ ஆர், என்ன கிரெடென்ஷியல் உங்களுக்கு தெரியும், எல்லாமே சொல்லிட்டு தான் யூ கேன் கெட் இன்சைட் தட். அதையும் தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா if you want to touch a particular hardware or a particular data center floor நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா அவங்க உங்க கூட வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டேட்டா சென்டர் எஸ்கார்ட்டை வந்து உங்க கூட அனுப்புவாங்க. ஸோ அவங்க கூட தான் நீங்க போயிட்டு எந்த பர்டிகுலர் ஃப்ளோர் என்னன்றதெல்லாம் போக முடியும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு பர்டிகுலர் ஹார்ட் டிஸ்கை டச் பண்ணணும், இல்லை ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை வந்து அதை கம்ப்ளீட்டா அதை டீகமிஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கேஜிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகக்கூடிய நீங்க ரிப்பேர் பண்ண வந்த எந்த டிஸ்கோ எந்த ஹார்ட்வேரோ அதை மட்டும்தான் டச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தாண்டி தான் யூ கேன் கோ அண்ட் டச் இட். இப்போ எக்ஸாம்பிள் கண்ட்ரோலர்ஸ்லாம் 8 zone லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வச்சிருக்காங்க. ஸோ டேட்டா வந்து இன்செக்யூர் ஆகிறது கிடையாது. டேட்டா ஹேஸ் பிகம் மோர் அண்ட் மோர் ப்ரொடெக்டட், மோர் அண்ட் மோர் செக்யூர் இன் cloud data centers, but your data is on someone else hardware, someone else data center, someone else is managing your infrastructure. அதுதானே தவிர there is no very disadvantage வந்து ரொம்ப கிடையாது. ஓகே, so definitely it is not limited to these 5 or 7 points. even நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். there is a learning curve. ஓகே, உங்க ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிளவுட பத்தி தெரிஞ்சுக்கணும், கிளவுடுக்கு அடாப்ட் ஆகணும். it is a new era, it is a new paradigm shift. so அப்படின்னும் போது there is a learning curve for everyone. okay, சப்போர்ட்ல இருந்து டெவலப்மெண்ட்ல இருந்து சிஇஓல இருந்து சிஎஃப்ஓல இருந்து கிளவுட் எப்படி ஒர்க் ஆகுது, கிளவுட்ல எப்படி ஃபினான்ஸ் பண்ணணும், கிளவுட்ல எப்படி நம்ம ஆப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும், அதுல டெவலப்மெண்ட் எப்படி நம்ம எல்லாருமே வந்து படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. there is a learning curve, there needs to be training, there needs to be some kind of education that has to be cultivated. so இதெல்லாம் இருக்கு. ஓகே, so there are some adoption challenges, இதெல்லாம் இருக்கும். பட் cloud has become a success. last 18 years அமேசான் இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்க. மைக்ரோசாஃப்ட் லாஸ்ட் 13 years என்ன எப்படி அவங்க ரெவென்யூ growth ஆயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் advantages than
disadvantages. Okay, so cloud வந்து கண்டிப்பா everyone has to learn. It has become a um, very good platform for running your services. ஸோ இதுதான் நம்ம டே ஒன்ல கவர் பண்ணலாம்னு நினைச்ச பார்ஷியல் டாபிக். நம்ம மிஸ் பண்ண 2 டாபிக் இருக்கு. ஓகே, என்ன டாபிக் இருக்கு? How is the current cloud market? How are Indian IT companies excelling with cloud support strategy என்ற 2 டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து ரீகேப் தான். ஓகே, ஸோ ஐ ஹவ் நாட் தாட் எனிதிங் நியூ. ஏன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணேன். பட் இந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம குயிக்கா ரஷ் பண்ணதால ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் few more minutes today. Okay, let's get into how is the current market. Okay, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா முன்னாடி போறதுக்கு முன்னாடி? அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி if you have some questions around these sections you can ask now. Okay, இல்ல அப்படின்னா let's go and look at the current market. Okay, இது வந்து கொஞ்சம் 2019 காமிக்குது. So let's look at latest data. This is as of 2021. This is again 2020. Okay, this should be fine. Okay, இங்கேயும் கொஞ்சம் இருக்கு content. 2020 நம்ம latest data மட்டும் பார்க்கலாம். Okay, we don't have to really look at the old data. year on year வந்து அது growth ஆயிட்டு தான் இருக்கு. Okay, let's look at the very important point here. Then we can talk about little more additional things. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா Gartnerன்றவங்க they are an independent company who goes and looks at how different companies are doing, எப்படி வந்து மார்க்கெட் இருக்கு என்னன்றதை வந்து பாத்தீங்கன்னா they are a independent vendor. அவங்க வந்து பாத்தீங்கன்னா they have been doing it for last 20-25 years. so அவங்களுடைய ரிப்போர்ட் படி, Gartneரோட ரிப்போர்ட் படி, okay, so Amazon is the leader in what? In infrastructure as a service and platform as a service. இது இல்லாம இன்னொரு முக்கியமான மாடல் இருக்கு, சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் மாடல் இருக்கு. ஓகே, ஸோ இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஹேஸ் காட் த பிக்கஸ்ட் லீப் ஹியர். இது எப்போ 2021ல இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா we are already 2 years from there, but still மைக்ரோசாஃப்ட் வந்து has taken a lead in 2020 or 2021 itself. அதுக்கு முன்னாடி வந்து Amazon was the overall leader in infrastructure, platform and software combined together. But as on date வந்து அது மூணு சர்வீஸும் கம்பைன் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் ஹேஸ் காட் அ லார்ஜ் ரெவென்யூ ரன் ரேட் கம்பேர்ட் டு அதர் ப்ரொவைடர். இப்போ ஏன் மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த அளவுக்கு இங்க அடிஷனல் லீப் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய 365, அதாவது ஆஃபீஸ் 365 அண்ட் தென் இன்டியூன், டைனமிக்ஸ், அவங்களுடைய சிஆர்எம் ப்ராடக்ட், இதெல்லாம் வந்து ரொம்பவே ஹைலி யூஸ்ட் ப்ராடக்ட். எல்லா கம்பெனிலையும் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் தே ஆர் யூசிங் ஷேர் பாயிண்ட், டீம்ஸ், தே ஆர் யூசிங் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன், ஆர் தே ஆர் யூசிங் லாட் ஆஃப் ஆஃபீஸ் 365 ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். கொலாபரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பாயிண்டா இருக்கட்டும், டாக்ஸா மைக்ரோசாஃப்டோடைய அந்த ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி யூஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ combined together, infra, platform and software as a service combined together, Microsoft is the leader. But if you are looking at only infrastructure as a service and platform as a service மட்டும் பாத்தீங்க அப்படின்னா Amazon has got little better edge there. Okay, so இவங்க எல்லாம் மூணு பேரும் லீடர்ஸ் அப்படின்னும் போது கிளவுட் ஆஃபரிங்ல வந்து, கிளவுட் சர்வீசஸ்ல வந்து இவங்க மூணு பேர் மட்டும்தான் ஏன் லீடரா இருக்காங்க அப்படின்னா, மற்றவங்கலாம் வந்து தே ஆர் இன்டு சம் நிச் செக்மெண்ட் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அலிபாபாவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அலிபாபா வந்து தே ஆர் வெரி குட் இன் ஏஷியன் மார்க்கெட். ஏஷியன் கண்ட்ரீஸ்ல வந்து தே ஹவ் காட் அ குட் கஸ்டமர் பேஸ், தே ஆர் மேக்கிங் ரெவென்யூ. பட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு பாருங்க, 10 times டிஃபரன்ஸ் இருக்கு ஆனுவல் ரெவென்யூ ரன் ரேட்ல. ஸோ அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ப்ரொவைடருமே 10 times அதிகமா இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் இன்டு சம் ஸ்பெசிபிக் geography, they are into some specific customer segment, they are specific to some specific products and services. See, அந்த மாதிரி மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா they cannot be a leader என்னும்போது they have to be good in every single geographical location, they have to cover every single industry segment நான் மீன் பண்றது manufacturing, pharmaceutical, supply chain or whatever, different automobile, அந்த மாதிரி எல்லா customers, like payment card industry யூஸ் பண்றவங்க, health care customers, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா we have to support them, they have to be using the services from a particular provider. அப்படி பண்ணா மட்டும்தான் they can be into the leader segment or leader quadrant. challenges யாரும் இப்ப கிடையாது. Okay, see, there are companies who are trying to come into that segment.
Okay, so but still it will take some time. So niche playerன்றவங்க வந்து they are focused on a particular smaller segment. இப்போ IBM வந்து they have a specific customer base. அந்த customer baseல தான் அவங்க வந்து focus பண்ணி they are improving the relationship and continuing to provide private public offering and so on. And Alibaba எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏசியன் மார்க்கெட்ல இருக்கிற அளவுக்கு மார்க்கெட் வந்து they are not having market in Europe or what you call Middle East, or they don't have a very big presence in US. So இதுதான் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ தெர் இஸ் நோ சேலஞ்சஸ்ன்றவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் வந்து லார்ஜ் செக்மெண்ட்டை கவர் பண்ணி கம்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா தென் தே வில் கம் இன் டு சேலஞ்சர் குவாட்ரண்ட். ஸோ பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் அமேசான், மைக்ரோசாஃப்ட், அஷ்யூர், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் ஜிசிபி, இது 3 பிளாட்ஃபார்ம் தான் டாப் 3 பிளாட்ஃபார்ம். ஸோ ப்ரைவேட் கிளவுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ல கிளவுடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது. கிளவுடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன? வர்ச்சுவலைசேஷன் பண்றது, ஆர்கஸ்ட்ரேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றது, ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றது, மீட்டரிங், மானிட்டரிங் இதெல்லாம் கொண்டு வரது தான் பிரைவேட் கிளவுட். ஆக்சுவலா அந்த பிரைவேட் கிளவுட் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் எய்தர் கோ அண்ட் இம்ப்ளிமெண்ட், நீங்களே தனித்தனியா ப்ராடக்ட் வாங்கி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஆர் யூ கேன் கோ அண்ட் கெட் இட் ஆஸ் அ சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஓப்பன் ஸ்டாக் பண்டில்ல வந்து உங்களுக்கு வந்து மீட்டரிங் மட்டும் வேணும், எனக்கு ஆர்கஸ்ட்ரேஷன் மட்டும் வேணும், எனக்கு டேஷ்போர்ட் மட்டும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுத்துக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நீங்க டிப்ளாய் பண்ணலாம். ஆர் எல்ஸ் VMware மாதிரி லைசன்ஸ்டு சப்ஸ்கிரிப்ஷனோட வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துட்டோம் அப்படின்னா VMwareல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ VMware உடைய ஆர்கஸ்ட்ரேஷன், ஆட்டோமேஷன், லாக் இன்சைட் அந்த மாதிரி வந்து ஒருத்துக்கும் ஒரு டூல் இருக்கு. VMware vRealize ஆட்டோமேஷன், vRealize ஆர்கஸ்ட்ரேஷன், log insight, and there are many different tools. vSphere வந்து அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் virtualization ப்ராடக்ட், கம்ப்யூட் virtualization, அது மாதிரி NSX for network virtualization, நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் தனித்தனியா வாங்கி நீங்க டிப்ளாய் பண்ணலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் Azure Stack ஆர் AWS Outpost. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் நீங்க வந்து மொத்தமா வாங்குறீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் டு கெட் இட் as a complete அப்ளையன்ஸ். ஓகே, இது நீங்க தனித்தனியான டிப்ளை பண்ண முடியாது. Azure Stack-ஆ இருக்கட்டும், இல்லை AWS Outpost-ஆ இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a readily available appliance as a service. உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட்வேர்ல அந்த கிளவுடை வந்து லோட் பண்ணி உங்களுக்கு டேட்டா சென்டருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அது வந்து உங்களுடைய டேட்டா சென்டரா இருக்கலாம், இல்ல ஒரு கோலொகேஷன் டேட்டா சென்டருக்கு அனுப்ப சொன்னாலும் அவங்க அனுப்பிடுவாங்க. அதுல நீங்க உங்க அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த மீட்டரிங், மானிட்டரிங், செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல், அந்த இன்டெகிரேஷன் அதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா அதுல எல்லாமே ப்ரீ லோடடா வந்துருது, உங்களுக்கு ப்ரீ பில்ட்டா வந்துருது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கெட் இட் டிப்ளாய்ட். இதுல வந்து யார் மார்க்கெட் லீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தவுட் டவுட் VMware இஸ் த லீடர் இன் தட் பிரைவேட் கிளவுட் செக்மெண்ட். அவங்களுடைய vSphere ப்ராடக்ட் மட்டுமே 50% மேல கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. VMware உடைய vCloud Director, VMware உடைய vSuite இதெல்லாம் கம்பைன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 70 to 80% ப்ராடக்ட்ஸ் வந்து VMware ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ VMware இஸ் without doubt they are monopoly in பிரைவேட் கிளவுட். உங்களுடைய ஓன் டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் VMware ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையவே யூஸ் ஆயிட்டு இருக்கு ஓவர் த லாஸ்ட் 20 years. ஓகே, ஸோ மற்ற ப்ரொவைடர் வந்து மைக்ரோசாஃப்டோட Azure Stack ஆர் மைக்ரோசாஃப்ட் Azure Stack கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் க்ளோஸ் டு 20-25% இருக்கிறாங்க, பட் நாட் ஆஸ் குட் அஸ் VMware. அதே மாதிரி AWS-ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டா தான் அவங்க வந்தாங்க, லாஸ்ட் 5 years தான் அந்த மார்க்கெட்ல இருக்காங்க. பட் தேவ் ஆல்சோ காட் சம் 10% ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன், 11-12% இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு, ஹாஃப் த Microsoft Azure. But VMware கம்பேர் பண்ணும்போது they are not even 10% there. So மற்ற ப்ரொவைடர்ஸும் இருக்கிறாங்க. ஓகே, ஓப்பன் ஸ்டாக் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க இருக்காங்க, அப்பாச்சி கிளவுட் ஸ்டாக் இம்ப்ளிமெண்ட் பண்றவங்களும் இருக்கிறாங்க. நீங்களே வந்து பேர் மெட்டல்ல வந்து யூ கேன் கோ அண்ட் டிப்ளாய் யுவர் ஓன் வேஸ் ஆஃப் ப்ராடக்ட். பட் பிரைவேட் கிளவுடை பொறுத்த வரைக்கும் VMware is number one. I would say Microsoft is trying to be sustainable, or like they want to sustain at level 2, but நிறைய காம்படிஷன் இருக்கு. IBM and lot of other companies like Micro Focus, அதாவது HP உடைய Helion Cloud or நிறைய different providers வந்து கொடுக்குறாங்க. They are also coming very hard in the market. பட் VMware has taken a very good leap. They have taken அவங்களும் நிறைய புதுசா கொண்டு வராங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீட்டால ஒரு சர்வீஸ் இருக்கு, மல்டி கிளவுட் மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்க. இப்ப VMware வந்து நீங்க ஆன் பிரைம் டேட்டா சென்டர், AWS, Azure, Oracle எங்க வேணா ரன் பண்ணலாம். அதை வந்து ஒரே ஒரு கன்சோல்ல இருந்து அக்ராஸ் டேட்டா சென்டர் நீங்க மேனேஜ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க. நீங்க இன்னைக்கு ஆன் பிரைம்ல இருக்கீங்க அப்படின்னா வித்தவுட் சிங்கிள் மினிட் டவுன் டைம்
மைக்ரோசாஃப்ட்டுக்கு மூவ் ஆகலாம். மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டருக்கு, அஷூருக்கு. யூ கேன் மூவ் டு AWS டேட்டா சென்டர். யூ கேன் மூவ் டு எனி டேட்டா சென்டர் வித்தவுட் சிங்கிள் டவுன் டைம், சிங்கிள் மினிட் டவுன் டைம். அவங்க வந்து அது ஒரே கன்சோல்ல இருந்து மேனேஜ் பண்ற அளவுக்குலாம் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது they are definitely growing, definitely evolving based on the market conditions, market requirement. So இது private cloud பத்தி நம்ம படிக்க போறது இல்ல. Okay, but still like I just want to cover what is happening on the private cloud segment. Public cloud segment பொறுத்த வரைக்கும் AWS, Microsoft and Google are the three top performing leaders. அண்ட் அமேசான் வெப் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. CIPS மார்க்கெட், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ் மார்க்கெட்ல அமேசான் இஸ் டூயிங் வெரி குட். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை இங்க பாத்தீங்க அப்படின்னா, நெக் டு நெக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இன் நெக்ஸ்ட் 1 or 2 years கண்டிப்பா வந்து there are chances that Microsoft will take up that lead. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வந்து கிளவுடோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பப்ளிக் கிளவுடோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஓன் இன்ஹவுஸ் டெவலப்ட் டூல்ஸ் ஆர் இன்ஹவுஸ் டெவலப்ட் ப்ராடக்ட்ஸை வச்சு ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அண்ட் மேனேஜ் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு என்விரான்மெண்ட், கஸ்டமர் என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணணும். இப்போ என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்? ஒரு ஜென்ரலா வந்து ஒரு பிளாட்ஃபார்மை நீங்க மேனேஜ் பண்றீங்க, இல்லை ஒரு என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கு நீங்க as a provider ஒரு காக்னிசன்ட்டோ இல்லை நீங்க ஒரு டெக்எம் கம்பெனி, விப்ரோவோ இல்லை ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து இருக்கீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ப்ரொவைட் ITSM சர்வீசஸ். ITSM சர்வீசஸ்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வீஸ் டவுன் ஆகுது, இல்லை ஒரு சர்வீஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னா இட் ஹேஸ் டு சென்ட் அன் அலர்ட். ஸோ அப்போ வந்து இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், தென் அலர்ட்டிங், நோட்டிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ் அ சர்வீஸாக அவங்க கொடுக்கணும் ஒரு ப்ரொவைடர். தென் வந்து they have to patch their system and keep them up to date. They have to handle the vulnerability related stuff. அந்த சிஸ்டம்ஸ்லாம் vulnerability இருந்ததுன்னா அதை ஃபிக்ஸ் பண்றது, அதை வராம தடுக்கிறது, ப்ரொஆக்டிவா வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி இன்சிடென்ட் ஹேண்டில் பண்றது. ஸோ SIEM சொல்யூஷன்ஸும் சில பேர் கொடுக்குறாங்க, செக்யூரிட்டி இன்சிடென்ட் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன். தென் மானிட்டரிங், பேக்கப் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி வந்து சர்வீசஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து ப்ரொஃபஷனல் அண்ட் மேனேஜ் சர்வீசஸ் சொல்றாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ரொம்பவே நல்லா பண்ற கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா as of 20 why am I having a very old slide here, sorry, 2021ல இருந்தது என்கிட்ட. இப்ப let me quickly check. Okay, இது 2022 தான். Okay, so this is the latest report. So இதுல பார்த்தோம் அப்படின்னா Deloitte has taken a very good lead. இதுவுமே வந்து 2020. Okay, fine. So அப்ப இருந்தே they are giving a tough competition. So over the period என்ன நடந்தது அப்படின்னா, I'll just try to do a slide show from the current slide. Okay, so இங்க பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷன் ஹெவி தான். ஓகே, நிறைய கம்பெனிஸ் வந்துட்டாங்க, நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்கிறாங்க. கம்பெனிஸ் லைக் HCL, Capgemini, TCS, Wipro, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஆனா வந்து லாஸ்ட் 3-4 வருஷமா தான் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் கிவிங் தேர் டஃப் ஃபைட். ஆக்சுவலா எஸ்பெஷலி பேண்டமிக் டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் காம்படிஷனே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ எங்க கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா TCS, Capgemini, HCL மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து தே வேர் இன் வேர் விஷனரி செக்மெண்ட்ல இருந்தாங்க. பட் வந்து 2020லே வந்து பாத்தீங்கன்னா தே டிட் a very high investment in ப்ராசஸஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், டெக்னாலஜி ஃப்ரேம் ஒர்க்கை டெவலப் பண்றதா இருக்கட்டும், இன்ஹவுஸ் மைக்ரேஷன் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், மேனேஜ் சர்வீசஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்றதா இருக்கட்டும். தே டிட் அ லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஈவன் நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்தது உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் ஒரு 3 வருஷமா ஒரு மேட்னஸ் இருந்தது இந்தியன் மார்க்கெட்ல. பீப்புள் வேர் ஜம்பிங் ஹியர் அண்ட் தேர். ஓகே, ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லா கம்பெனிஸும் தே வாண்ட் டு stay prepared for the cloud market. எல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர மாதிரி தெரிஞ்சது எல்லாருக்குமே. ஸோ தேவர் என்ன சொல்றது, நிறைய ஸ்கில் டிமாண்ட்ஸ், நிறைய இது இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் ஹேவ் க்ரோன், கம்பெனிஸ் ஹேவ் பிகம் லீடர்ஸ் இன் தட் பர்டிகுலர் ஆஃபரிங். ப்ரொஃபஷனல் சர்வீஸா இருக்கட்டும், மைக்ரேஷன் சர்வீஸா இருக்கட்டும், மேனேஜ் சர்வீஸா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் பிகம் பெட்டர். ஆஸ் ஆன் 2020 மிட்லே வந்து பாத்தீங்கன்னா
lot of companies have got into the leader segment. அப்படின்னா என்ன அர்த்தம்னா they have already have a very good framework. They have already got a very good migration procedures. என்ன டூல் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி எஸ்ஓபி, என்ன மாதிரி டீம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும், எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. they have everything in here. See, பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இங்க இருந்து ஜம்ப் ஆயிருக்காங்க. ஸோ அட்டாஸ் ஆர் டிஎக்ஸி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா they have jumped into challenges segment. ஒரு சில ஏரியா வந்து அப்படி கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க, மூவ் ஆயிட்டே இருக்கிறாங்க. லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் குவிக்லி மூவிங். ஸோ இப்போ ஹெச்சிஎல் மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, லெட்ஸ் லீவ் ஹெச்சிஎல். ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிசிஎஸ் வாஸ் இன் விஷனரிஸ் இன் 2019, பட் தே ஆர் வேர் இன் 2020 லீடர் செக்மெண்ட் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கம்பெனிஸ் ஆர் இன்வெஸ்டிங் அ லாட் ஆஃப் மணி டு இம்ப்ரூவ் ஆன் த ப்ராசஸஸ், டூல்ஸ், ஃப்ரேம் ஒர்க், டெக்னாலஜிஸ்லாம் வந்து பெட்டர் ஆக்கணும். கம்பெனியில் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் டீமாக இருக்கணுன்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ வி ஹாவ் a very good what you call healthy competition. Okay, so இது வந்து கிளவுட் ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்வீசஸ். ஓகே, நல்ல இந்த ஹெட்டிங்லாம் பாருங்க. ஏன்னா மேஜிக் குவாட்ரண்ட் வந்து கார்ட்னரோடது வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ல இருக்கும். நீங்க ஒரு நாள் வந்து மேனேஜ் சர்வீசஸ் பார்த்துட்டு இல்லை மைக்ரேஷன் சர்வீசஸ் ஆர் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் பார்த்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்வீஸ் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இதுல ஒரு சில கம்பெனிஸ் நேமே இதுல மிஸ் ஆகும். ஸோ கிளவுட் ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஆஸ் ஆன் 2022 பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் லைக் டெக்எம் ஆர் கம்பெனிஸ் லைக் காக்னிசன்ட் ஆர் ஹெச்சிஎல் பார்த்தீங்கன்னா அவங்க வேற குவாட்ரண்ட்ல இருக்கிறாங்க பாருங்க. ஸோ அவங்க வந்து இதே கம்பெனிஸ் வந்து மற்ற செக்மெண்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் கொடுக்கறதுல இருக்கலாம், இல்லை மேனேஜ் சர்வீசஸ் கொடுக்கறதுல இருக்கலாம். தே ஆர் இன்டு டிஃப்ரெண்ட் குவாட்ரண்ட், தே ஆர் நாட் லீடர். கிளவுட் ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வர நேமுக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு வர நேம்ஸ்லாம் வந்து டெலாய்ட், அசென்ச்சர் மாதிரி கம்பெனிஸ் தான் சூஸ் பண்றாங்க. ஏன்னா தே ஹேவ் பீன் வெரி சக்சஸ்ஃபுல் இன் டூயிங் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். நிறைய இண்டஸ்ட்ரி கஸ்டமர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. தே ஹேவ் பீன் டூயிங் எ எக்ஸலண்ட் ஒர்க் இன் டிரான்ஸ்ஃபார்மிங் வித்தவுட் much downtime, without much complication and so on. So இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து டிஃப்ரெண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். விஷனரிஸ்னா தே ஆர் ட்ரைங் டு கெட் பெட்டர். நிச் செக்மெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி வெர்டிகல் ஆர் ஸ்பெசிபிக் லொகேஷன் ஜியோகிராஃபில வந்து தே ஆர் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். challenges வந்து they are doing very good across the geography, across the industry segment, but இன்னும் வந்து லீடருங்க பண்ற அளவுக்கு வரல. ஓகே, பட் these 5 companies are leaders in cloud IT transformation services. ஓகே, இங்க பார்த்தோம் அப்படின்னா பிரைவேட் கிளவுட் யூஸ் பண்ற கம்பெனிஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கிறாங்க. இது வந்து மொத்தமா கிளவுட் யூஸ் பண்றது வந்து 100%ல 94% வந்து கிளவுட் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அதுல வந்து 3% வந்து பிரைவேட் கிளவுட் மட்டும் யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. 69% வந்து ஹைபிரிட் மாடல்ல இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ பப்ளிக் கிளவுட் வந்து 22% இருக்காங்க. அப்ப ஹைபிரிட் மாடல் அண்ட் மல்டி கிளவுட் மாடல் வந்து நல்ல growth எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுலலாம் நிறைய டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சில கஸ்டமருடைய பேர் வந்து அதிகமாக கேள்விப்படுறீங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல நிறைய டெவலப்மெண்ட், பிஓசி, டெஸ்டிங், எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ மேபி இஃப் த அவுட்கம் இஸ் குட், அவுட்கம் இஸ் மீட்டிங் தேர் எக்ஸ்பெக்டேஷன், தே வில் கண்டினியூ டு ரன் தேர் ப்ரொடக்ஷன் ஒர்க் லோட் ஆன் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். ஏன்னா நீங்க அமேசானை கம்பேர் பண்ணும்போது அஸ்யூர் அண்ட் கூகுள் கிளவுட் தே ஹவ் காட் அ வெரி குட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மா இருக்கு. ஈவன் ஆரக்கிள் கிளவுட் கூட 20% ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஆர் எக்ஸ்பெரிமெண்டிங் இட். ஸோ எந்த இடத்துல வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ், நிறைய இன்ஜினியர்ஸ் தேவைப்படும், ஆர்கிடெக்ட்ஸ் தேவைப்படும், ஒரு ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் தேவைப்படும். ஸோ there are lot of growth, there is lot of எக்ஸ்பெரிமெண்டேஷன், நிறைய சிக்னிஃபிகண்ட் ஒர்க் லோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் கிளவுட்லலாம் வந்து கஸ்டமரோடைய ரொம்பவே முக்கியமான கிரிட்டிக்கல் சிக்னிஃபிகண்ட் ஒர்க் லோட்லாம் ஆல்ரெடி வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் Azure பிளாட்ஃபார்ம், கூகுளில் வந்து கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் லெஸ், பட் they are also evolving, they are also giving a lot of competition. ஓகே, ஸோ வித் பப்ளிக் கிளவுட் மார்க்கெட் நீங்க வந்து இந்த மைக்ரோசாஃப்டோடைய அஷ்யூரை மட்டும் இங்க எடுத்திருக்கோம். இதுல வந்து மைக்ரோசாஃப்டோடைய 365, இன்டியூன், டைனமிக்ஸ் இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி அபோவ் அண்ட் பியாண்ட் அமேசான். பட் அமேசானை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் கிளவுட் மார்க்கெட்ல அவங்களுடைய ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்ம் மட்டும் லீடர் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூரை கம்பேர் பண்ணும்போது. பட் மைக்ரோசாஃப்டோடைய கமர்ஷியல் கிளவுட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தே ஆர் அபோவ் அண்ட் பியாண்ட் ஏடபிள்யூஎஸ். பட் மற்ற ப்ரொவைடர் வந்து ரொம்பவே மீகர் நம்பர்ஸ்லாம் இருக்காங்க, லெஸ் தேன் 5%ல தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் மக்கள் நிறைய பேர் வந்து they are learning AWS, they are learning top 2 cloud providers. Okay,
Fine. Okay, so any questions on any of these topics? நம்ம வந்து இப்போ day 1 கவர் பண்ணலாம்னு நினைச்சிருந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். So we have discussed on these topics. இந்த டாபிக்ஸ்ல என்ன கொஸ்டின் இருந்தாலும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் before moving on to day 2 content. See, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டா see it is I mean need not be. ஏன்னா நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா you might be starting into cloud or you might be a less experienced resource. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா you are already having 10 or 15 or 20 years of IT experience. அப்படின்னும் போது ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நாங்க ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மைட் பி ஒன்லி நீடட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் புரியல அப்படின்னா யூ வில் ஆல்சோ கெட் டு லேர்ன் தீஸ் திங்ஸ். ஒர்க் பண்ண நீங்க எல்லாம் கத்துப்பீங்க. ஓகே, என்னுடைய இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டா 100% உங்களுக்கு தேவையான்னு கேட்டா இல்ல. நான் வந்து ஐ ஹவ் காட் அட்டெண்டீஸ் வித் வேரியஸ் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், வேரியஸ் ஸ்கில் செட், டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்ல வராங்க. ஸோ அப்படின்னும் போது ஐ கேனாட் லிமிட் மை நாலேஜ் ஷேரிங். நான் நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணுவேன், பட் அகெயின் எல்லாமே உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. ஓகே, பேஸ்ட் ஆன் யுவர் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் அதை கத்துப்பீங்க. ஓவர் த பீரியட் யூ வில் ஆல்சோ எக்ஸல் இன் வாட் யூ ஆர் ட்ரைங் டு அச்சீவ். ஓகே, ஸோ வித் தட் செட் நான் கொஸ்டின் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோட ஆடியோ கேக்குதா? ஒருத்தரை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஐ ஷுட் நாட் பி டாக்கிங் அலோன். கேக்குது. ஓகே, ஃபைன். ஓகே, பட் எனி கொஸ்டின்ஸ் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஸ்டான்லி, ஓகே, கேளுங்க. ஓகே, இது வந்து ஒரு காமன் கொஸ்டின் தான். இப்போ வந்து இந்த கிளவுட் பத்தி, இந்த கம்பெனிஸ் பத்தி பேசுனதுனால இந்த கொஸ்டின். இப்போ வந்து இந்த காஸ்ட் ஆஃப் ரன்னிங் த ஆப்ரேஷன்ஸ் இந்த கிளவுட்ல, அதனால இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்லி நிறைய கம்பெனி வந்து திரும்ப பேக் இன் டு ஆன் ப்ரெமிசஸ் மூவ் ஆகுறாங்கன்ற மாதிரி ஒரு தாட் இருக்குல்ல, அது வந்து ரியலா அப்படிதான் இருக்கா மார்க்கெட்ல வந்து அந்த மாதிரியா? Okay, 1 minute, Muru. So, நான் பாலா லைனை மியூட் பண்ணிக்கிறேன். I think he is also talking in parallel. Okay, I got your question, Muru. Okay, so இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் பிளஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டினா கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் படிக்க வந்தவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டா தெரிஞ்சிருக்கிற வேண்டாம். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இட். See, ஒரு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னா இப்போ நான் வந்து என்னுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ ஓஎஸ் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு பெட்டர் அவைலபிலிட்டி கொடுக்கணும், அப் டைம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நிறைய ஹார்ட்வேர் வாங்கணும், டூப்ளிகேட் பண்ணணும், கிளஸ்டரிங் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. உங்களுக்கு வந்து அதிகமான அவைலபிலிட்டி வேணும்னா அதிகமாக நீங்கள் ஐடியில் ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த அதிக அவைலபிலிட்டியை வந்து உங்களால் கொடுக்க முடியும். ஸோ இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு ஓவரால் காஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர், இன்ஃப்ரா, தென் உங்களுடைய ஓஎஸ் லைசன்சிங், உங்களுடைய மிடில்வேர், நீங்க நெட்வொர்க்குக்கு ஸ்பெண்ட் பண்ற காஸ்ட், எல்லாமே சேர்ந்ததான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப். இப்போ நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய ஆன்பிரெம் டிசியில நான் வந்து ஒரு சர்வீசஸ் ரன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து பப்ளிக் கிளவுட்ல வந்து அதை வந்து மூவ் பண்ணிட்டேன். சில கஸ்டமர்ஸ் சொல்றாங்க எனக்கு வந்து ஆன்பிரெம்லேயே எனக்கு வந்து காசு கம்மியாக தான் கிடைச்சிது, காசு கம்மியாக தான் ஸ்பெண்ட் ஆச்சு, ஆனால் வந்து பப்ளிக் கிளவுட் வந்ததுக்கு அப்புறம் அது மாறிடுச்சு அப்படின்னு கிளைம் பண்றாங்கன்னு சொல்றீங்க. சில பேர் பின்னாடி பேக் போலாமா அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா இங்க வந்து உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர், அது உங்க வீட்டுல நீங்க புது என்ஹான்ஸ்மெண்ட் கொண்டு வரீங்க அப்படின்னும் போது பிட்வீன் அப்ளிகேஷன் இங்க ஷேர்டு காஸ்ட் வருது. அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ள இங்க ஷேர்ட் காஸ்ட் கிடைக்குது உங்களுக்கு. பிளஸ் வந்து நீங்க ஆல்ரெடி ஐடி டேட்டா சென்டர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. பவர், கூலிங், நெட்வொர்க் அண்ட் பேக் போன் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கு உங்கள்கிட்ட. அப்ளிகேஷன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள்ட்ட புதுசா காஸ்ட் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு என்ன ஓஎஸ் வேணும், என்ன ஹார்ட்வேர், சிபியூ, மெமரி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வேணும். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெவென்யூவா, அதாவது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. பட் if you are combining the shared cost for the organization, if you are combining the IT data center maintenance cost and the employees, உங்களுக்கு remote support team, இது எல்லாமே சேர்த்து கம்பைன் பண்ணி அதோட ஆவரேஜும் பப்ளிக் கிளவுடோட ஆவரேஜும் கண்டிப்பா வந்து பப்ளிக் கிளவுட்ல வந்து உங்களுக்கு வந்து ஆஸ் அ சர்வீஸா போகும்போது, எஸ்பெஷலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸா போகும்போது கண்டிப்பா வந்து இட் வில் பி லெசர் தேன் ஆன் பிரேம் டேட்டா சென்டர். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா
நிறைய கஸ்டமர் வந்து பப்ளிக் கிளவுட் வந்தாங்க. இல்லாட்டி வந்து ஃபார்ச்சூன் 100ல வந்து 95% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பப்ளிக் கிளவுட் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள இருக்கிற இந்த 95% ஆஃப் த ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸ், ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸ்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் கோகோ கோலா, நெஸ்லே, மெர்சிடஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஆர்கிடெக்ட்ஸ், அதுல இருக்கிற டீம்லாம் வந்து கம்பேர் பண்ணி டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளவுட்ல கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சுதான் கிளவுடுக்கு மூவ் பண்ணாங்க. வித்தவுட் எவாலுவேஷன் ஆர் வித்தவுட் கிரைட்டீரியா செக்ஸ் பண்ணாமலாம் வரல. ஓகே, பட் இப்ப ஏன் அந்த மாதிரி டிஸ்கஷன் வருது அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து தே கேனாட் கண்டினியூ டு ரன் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். ஸோ இப்போ வந்து நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ்னா மோஸ்டா யூஸ் கேஸ் என்ன இருக்கும்? லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட்னா என்னன்னா ரீஹோஸ்டிங் சொல்லுவாங்க. ரீஹோஸ்டிங்னா என்னுடைய அப்ளிகேஷன் வந்து என்னுடைய விஎம் வந்து ஒரு ஆன் பிரேம்ல ஒரு ஹார்ட்வேர்ல ரன் ஆயிட்டு இருக்கு, ஒரு சர்வர் ஹார்ட்வேர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு பதிலா இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அந்த விஎம் கொண்டு போயிட்டு நம்ம அஷ்யூர்ல வந்து ஒரு விஎம் ரன் பண்றோம், இல்ல அஷ்யூரோடைய ஒரு ஹார்ட்வேர்ல, மைக்ரோசாஃப்டோடைய ஒரு ஹார்ட்வேர்ல அது ஒரு விஎம் ரன் பண்றோம். இங்க வந்து நம்ம அதே விஎம் தான், பட் இன்னொரு சர்வர், இன்னொரு ப்ரொவைடரோட ஹார்ட்வேர்ல நம்ம ரன் பண்றோம். ஓகே, ஸோ அப்படி ரன் பண்ணும்போது இப்ப இந்த ரீஹோஸ்டிங் கான்செப்ட்ல இந்த விஷயங்கள் எல்லாம் திருப்பி நம்ம பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகே, பேட்சிங், வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், மானிட்டரிங், வல்னரபிலிட்டி ஹேண்ட்லிங் அண்ட் வாட் எவர் யூ ஆர் டூயிங் அர்லியர், இதெல்லாம் ஒரு டீம் வச்சு நீங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகே, நாட் ஓன்லி திஸ், இது தாண்டிய சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ யூ மைட் ஹேவ் டு கான்ஃபிகர் அலர்ட்டிங், இன்பில்ட் அப்சர்வபிலிட்டி மெட்ரிக்ஸ்லாம் நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். இதெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணிட்டே தான் இருக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து கஸ்டமருக்கு வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியாச்சான்னு கேட்டா காஸ்ட் ரொம்பவே கம்மியாகல. என்ன ஒண்ணு, பேக் எண்ட்ல வந்து டேட்டா சென்டர் அஸ் அ சர்வீஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், அந்த பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்னொருத்தவங்க வந்து நமக்கு மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கு வந்து மந்த் ஆன் மந்த் ஒரு காஸ்ட் பில் கொடுக்குறாங்க, அதுக்கு நம்ம பே பண்றோம். பட் இதெல்லாம் நீங்க இன்னும் கம்மி பண்ணவே இல்லை. ஓகே, உங்க அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்களே தான் உங்க டீமை வச்சு தான் நீங்க பேட்ச் பண்ணணுன்றீங்க, ஓஎஸ் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்றீங்க, ஓஎஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றீங்க, ஓஎஸ்ல வந்து கிளஸ்டரிங் கிரியேட் பண்ணணுன்றதெல்லாம் நீங்களே தான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை வந்து நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா பெரிய காசு வித்தியாசம் பார்க்க முடியாது as a கஸ்டமர். எப்போ வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக்கலா வந்து சேஞ்ச் பார்க்க முடியும், காஸ்ட் வந்து ரிடக்ஷன் பார்க்க முடியும் அப்படின்னா ஓஎஸ் அண்ட் மிடில்வேர் அந்த இதெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்குது, கம்ப்ளீட்டா நீங்க வந்து உங்களுடைய பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் உங்களுடைய பிசிக்கல் இன்ஃப்ரா பிளஸ் ஓஎஸ் பிளாட்ஃபார்ம் ஆர் பிளஸ் வர்ச்சுவலைசேஷன் பிளஸ் OS licensing, OS maintenance, OS upgrade, everything, patching, monitoring, backup, and XYZ things, plus app platform, application platform வரைக்கும் as a service உங்களுக்கு கிடைச்சிருது. இதுக்கு வந்து நீங்க ஷேர்டு காஸ்டா பே பண்றீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்க as a platform as a serviceல வந்து உங்களுடைய கம்பெனி வந்து you are only doing development, you are only doing programming அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து you are having less cost for your IT resources. முழுக்க முழுக்க நீங்க உங்களுடைய பிசினஸ் அப்ளிகேஷன்ல ஃபோக்கஸ் பண்றீங்க, பிசினஸ்ல வந்து புது ஃபீச்சர்ஸ், புது என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கான ஆக்டிவிட்டிஸ் மட்டும் அங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லாவே காஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்க வந்து நான் கிளவுடுக்கு வந்துட்டேன், பட் ஆனா நான் காலங்காலமா 15 வருஷமா பண்ணிட்டு இருந்ததா இங்க வந்து பண்ணுவேன் அப்படின்னா யூ வில் நாட் ரியலைஸ் அ லாட் ஆஃப் காஸ்ட் பெனிஃபிட் ஹியர். பட் எப்போ வந்து நீங்க மூவ் ஆயிட்டே இருக்கிறீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சில விஷயங்களை டைரக்டா நீங்க சாஸுக்கு போயிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்க நிறைய உங்களுடைய just a second, எல்லாருக்கும் ஆடியோ கேக்குதுல? சாட்ல வந்து some people are complaining that audio is not there. Yes, we can hear. Okay, let me ask him to rejoin. Vignesh, kindly rejoin. ஓகே ஃபைன். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் போறதெல்லாம் நிறைய பாக்குறீங்க. இப்போ உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல வந்து இமெயில் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முன்னாடிலாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் சர்வர் போட்டு அதை கிளஸ்டர் கிரியேட் பண்ணி உங்க டேட்டா சென்டர்ல ரன் பண்ணுவாங்க. அதுல இருந்து உங்களுக்கு மெயில் பாக்ஸ் கொடுப்பாங்க 1 GB 2 GB 5 GBலாம். இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருஷ கணக்கில் நீங்க மெயில வந்து டெலிட் பண்ணாம ஒரு ஆர்கைவ் பண்ணாம வச்சிருக்கீங்க, பட் ஸ்டில் யூ ஆர் கெட்டிங் கெப்பாசிட்டி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹேவ் மூவ் டு எக்ஸ்சேஞ்ச் as a சர்வீஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் ஆர் மைக்ரோசாஃப்டோட ஆஃபீஸ் 365 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போயிட்டாங்க. as a யூசர் பேஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் கம்பெனி வைடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதிக கெப்பாசிட்டியோட உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா உங்களுக்கு கிடைக்குது. நிறைய சர்வீசஸ், நிறைய ஸ்பேஸ், நிறைய கெப்பாசிட்டி, ரொம்ப குயிக்கான டெலிவரி எல்லாமே நடக்குது. ஸோ இமெயில், மெசேஜிங் இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாருமே
ஆல்மோஸ்ட் 98% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஆஃபீஸ் 365 ஆர் சம் பெட்டர் ஜோஹோ ப்ராடக்டோ இல்லை ஏதோ ஒரு நல்ல ரெனவுண்ட் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிமிலர்லி உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இப்போ ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்லாம் கான்கர் ஆர் நிறைய டிஃப்ரெண்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து ஆஸ் அ சர்வீஸாக மூவ் ஆயிட்டாங்க நிறைய. நீங்கள் ஆர்கனைசேஷன் பார்க்குறீங்க, ஈவன் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டலாம் இருக்கலாம், கான்கர் மாதிரி அப்ளிகேஷன், சேல்ஸ் ஃபோர் மாதிரி அப்ளிகேஷன், நிறைய எஸ்ஏபி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், ஒர்க் டே மாதிரி ஹெச்ஆர் அப்ளிகேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் போயிடுச்சு. இது வந்து கம்பெனி ஆல்ரெடி பெரிய மேஜர் காஸ்ட் ரிடக்ஷன் பாக்குறாங்க. அதுல இது வந்து 100% அப்படியே தான் கொண்டு போறாங்க ஓவர் தி பீரியட். இது யாரும் பின்னாடி திருப்பி கொண்டு போகணுன்றது வந்து அவங்களுக்கு தாட் ப்ராசஸ்ல இல்ல. இந்த ஏரியால ஏன் அந்த கன்ஃபியூஷன் ப்ரிவேல் ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து அந்த மாடர்னைசேஷன் பண்ண மாட்டாங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க மாட்டுது. ஸோ கம்பெனில வந்து தே ஆர் நாட் டிரான்ஸ்ஃபார்மிங் தேர் பிசினஸ் ஃப்ரேம் ஒர்க். அவங்க வந்து எப்படி அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த ப்ராக்டிஸை இன்னும் கண்டினியூ பண்றாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, நம்ம விஎம் வந்து நம்ம ஹார்ட்வேர்ல ரன் பண்ணல, இன்னொருத்தவங்க ஹார்ட்வேர்ல ரன் பண்ணுது. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் நடந்திருக்கு. ஸோ அதனாலதான் வந்து அந்த டிஸ்கஷன் அங்கங்க ஒரு சில கம்பெனில பார்க்க முடியுது. ஒரு ஓகே அட் எ வெரி ஹை லெவல். இன்னும் நான் பேசலாம், இன்னொரு 1/4 மணி நேரம் கூட நான் பேசுவேன். பட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் இன் couple of minutes இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாலா. Thanks, Stanley. No Yeah, issues. I got it. No problem. Okay, fine. பாலா, அன்மியூட் பண்ணி கொஸ்டின் கேளுங்க. You were trying to speak earlier. Okay, இல்லைன்னா I'll give chance for someone else. Okay, questions இருந்தா கேளுங்க. We'll get into day 2 topic. ஸ்டான் பசுபதி, எனக்கு ஒரு டவுட்டு. கேளுங்க ஆக்சுவலாக பசுபதி. இப்போ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் வச்சுருக்கிறோம், ஆன் ப்ரெமிஷன் நம்மளோட டேட்டா சென்டரில் வச்சுருக்கிறோம். அது லெகசி ஹார்ட்வேராக இருந்துச்சுன்னா நம்ம டீகமிஷன் பண்ணிவிட்டு டிஸ்க் வைப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஈவேஸ்ட் அனுப்புவோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து அசூர் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, நம்ம அந்த சர்வர் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து லெகசி ஓல்டு வெர்ஷன் ஆயிடுச்சு, மைக்ரேட் டு நியூ வெர்ஷன். ஸோ அந்த சர்வர் நமக்கு தேவைப்படாது. ஸோ அப்போ வந்து அந்த சர்வர் வந்து நம்ம டீகமிஷன் பண்ணிடுறோம். ஸோ அவங்க வந்து அந்த டிஸ்க் வைப்பிங் பற்றி ஏதாவது கொடுப்பாங்க, நமக்கு என்ன மாதிரி ஷேர் பண்ணுவாங்க? கண்டிப்பா சி இது ஈவன் வந்து ஆஸ் எ ப்ரொவைடர் அவங்களுடைய ஹார்ட்வேரும் வந்து எக்ஸ்பயர் ஆகும். அவங்களும் வந்து தே ஹேவ் டு ரினியூ, தே ஹேவ் டு refurbish, or they have to update to latest hardware technology, latest back-end technologies எல்லாம் எல்லா லெவல்லையும் அவங்களும் பண்ணணும், ரினியூ பண்ணணும். every 5 years or every 8 years வந்து they have to come up with new version. அது எஸ்பெஷலி ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனுக்கு நியூ ஹார்ட்வேர், நியூ டிஸ்க் டெக்னாலஜி. நீங்க உங்களோட கொஸ்டின் வந்து மோர் ஆன் த டிஸ்க் லெவல் சொன்னீங்க. உங்களுடைய டேட்டா வந்து எப்படி வைப் அவுட் பண்றோம், எப்படி வந்து அதை டீகமிஷன் பண்றாங்க அப்படின்றது. இப்போ வந்து ஒரு டேட்டா ஸ்டோர் ஆயிட்டு இருந்த டிஸ்கை வந்து அவங்க வைப் அவுட் பண்றது இல்லை அதை வந்து க்ரஷ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. டிஸ்க் வைப்பிங் ஆர் ஷ்ரெட்டிங் சொல்லுவாங்க. ஓகே, இன் பப்ளிக் கிளவுட் டேட்டா சென்டர் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து ரொம்பவே வந்து 2 பீசஸ் வந்து க்ரஷ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்கை வந்து இப்போ நீங்க முடிச்சுட்டாங்க அப்படின்னா அதை வந்து தே வில் அது வந்து அதுக்கு தனியாக மெஷினே இருக்கு, ஷ்ரெட்டிங் மெஷினே. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போயிட்டு அந்த க்ரஷிங் மெஷின்ல போட்டு கம்ப்ளீட்டா தே வில் டூ இட். டேட்டா டிஸ்க் இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா எரேஷன் ஆர் டேட்டா டிஸ்ட்ரக்ஷன் ஆர் டிஸ்க் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அது வந்து ஒரு இது இருக்கு, ஷ்ரெட்டிங் ப்ராசஸ் இருக்கு, அது ஒரு டிவைஸ் இருக்கு. ஸோ அதுல கொண்டு போய் போட்டு அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அது சின்ன சின்ன பீசஸா மாத்திருவாங்க. ஓகே, ஸோ இல்லாட்டி நீங்க நிறைய இருக்கும் அது கண்டென்ட் அதை பத்தி. நம்ம வெண்டர் எப்படி டிஸ்க் வைப்பிங் சர்டிஃபிகேட் சப்மிட் இது பண்றாங்களோ சேம் லைக் அவங்களும் கொடுப்பாங்க. அதுவும் அவங்க கொடுப்பாங்க. மைக்ரோசாஃப்ட் அஜூரா இருக்கட்டும் இல்ல ஏடபிள்யூஎஸ்ஆ இருக்கட்டும். ஓகே, ஸோ சின்ன சின்ன பீசஸ்ல வந்து அவங்க அதை இது பண்ணிடுவாங்க. அதாவது டேட்டா நீங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இந்த டிஸ்க்ல வந்து உங்க டேட்டா இல்லைன்னதுக்கு அப்புறம் இப்படிதான் கொடுப்பாங்க, இப்படிதான் இருக்கும் அந்த டிஸ்கோடைய ஷ்ரெட் பண்ணதுக்கு அப்புறம். ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன பீசஸா மாறுது. அதுல இருந்து நீங்க என்ன பண்ணாலும் யூ கேன் நாட் ரிட்ரீவ் பேக் த டேட்டா. இந்த மாதிரி தான் வந்து ஷ்ரெட் பண்ணி தே வில் சென்ட். இதை வந்து ஆக்சுவலா அதுக்கப்புறம் வேற ஒரு கம்பெனிஸ் வந்து அதை வாங்கி அவங்க வேற ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அட் எண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரீயூசபிள் தானே, கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிடுவாங்க, கம்ப்ளீட்டா ஷ்ரெட் பண்ணிடுவாங்க. அதோடைய ரெமினிசன்ஸ் தான் இது.
Okay, thank you. Okay, no issues. Any other question? Hello. Sir, Hi, Sam. சொல்லுங்க சார். Actually, இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கான்னு தெரியல, பட் சின்ஸ் ஒருத்தர் வந்து லோக்கல்ல ஒரு சர்வரும் கிளவுட்ல ஒரு சர்வர் ரன்னிங் இருக்குன்னு கேட்குறது. சரி, ஆக்சுவலி இன் மை ஆர்கனைசேஷன் ஒரு லோக்கல் ஏடியும் இருக்கு, அஜூர் ஏடியும் இருக்கு. ஐ மீன் அந்த மாதிரி 2 ஏடி வச்சுக்கிறதுனால ஃபேசிங் a lot of issues. என்ன சொல்றது, is it advisable to have 2 ADs? ஓகே, சி சாய்ராம், ஜென்ரலா இப்போ உங்களுடைய கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் கப்புள் ஆஃப் ஐடென்டி சொல்யூஷன் போத் இன் த ஆன் பிரைம் ஆஸ் வெல் அஸ் இன் த பப்ளிக் கிளவுட். இது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து இப்போவே நான் அந்த ஸ்லைட்லேயே உங்களுக்கு சொன்னேன், 60% ஆஃப் த கஸ்டமர் பேஸ் ஆர் 65% ஆஃப் த கஸ்டமர் பேஸ் வந்து அப்படிதான் அவங்களுடைய சொல்யூஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து தே ஹேவ் மிக்சட் மாடல், ஆல்மோஸ்ட் 70% பாருங்க ஹைபிரிட் மாடல்ல தான் ரன் பண்றாங்க. ஸோ அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க சொன்ன அதே யூஸ் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய அப்ளிகேஷன் ஆன் யுவர் ஆன் பிரைம் இஸ் ஹேவிங் டிபெண்டன்சி ஆன் யுவர் ஏடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏடி என்ன கிடைக்குது உங்களுக்கு? ஏடி வந்து இட் இஸ் அ சென்ட்ரலைஸ்ட் ஐடென்டி டேட்டா பேஸ். ஒரு சென்ட்ரலைஸ்ட் லொகேஷன்ல யூசர்ஸ், குரூப்ஸ், உங்களுடைய நெட்ஒர்க்ல இருக்க பிரிண்டர், சர்வர், டேட்டா டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இதெல்லாம் வந்து சென்ட்ரலைஸ்டா ஒரு இடத்துல இருந்து நீங்க ஒரு மேனேஜ் பண்றீங்க, ஐடென்டிட்டியை வந்து ஹேண்டில் பண்றீங்க, ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன்லாம். ஸோ உங்க ஆன் பிரைம்ல இருக்க அப்ளிகேஷனுக்கு வந்து டிலே இல்லாம அந்த ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் ப்ராசஸ் குயிக்கா நடக்கணும்ன்றதுக்காக ஆன் பிரைம்ல ஒரு டொமைன் கண்ட்ரோலர் மெயின்டைன் பண்றீங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ பப்ளிக் கிளவுடுக்கு சில அப்ளிகேஷன் மூவ் பண்ணிட்டீங்க. ஓகே, அது அஜூருக்கு மூவ் பண்ணிட்டீங்களோ இல்ல பப்ளிக் கிளவுடுக்கு மூவ் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ பப்ளிக் கிளவுட் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து ஆக்டிவ் டைரக்டரி பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணணும், நீங்க அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த பப்ளிக் கிளவுட்ல இருந்து உங்க டேட்டா சென்டருக்கு வந்து ஆத்தென்டிகேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா there is a lot of lag, there is a lot of delay இருக்கும் அந்த இடத்துல. அப்ப என்ன ஆகும், customers will complain about that there is a delay while authenticating or while authorization is happening. There is a lot of delayன்ற மாதிரி கம்பெனிஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து உங்க அப்ளிகேஷன் ஓனர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஆர்கிடெக்ட் என்ன பண்ணிருக்கிறாங்க, தே ஆர் ஹேவிங் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் ஆன் prem and they are also having domain controllers on public cloud platform. Okay, so இந்த மாதிரி வந்து they are having 2 different systems, but இது ரெண்டுத்தையும் வந்து they are having definitely they are having synchronization. Okay, they definitely have synchronization between these 2 devices. ஓகே, அது வந்து அந்த ஏடியில இன்பில்ட் ரெப்ளிகேஷனா இருக்கலாம், ஆர் இஃப் யூ ஆர் மைக்ரேட்டிங் டு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க நான் ஆன் பிரைம்ல வந்து ஐ ஹவ் காட் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் இருக்குன்னா, இதை நீங்க வந்து பப்ளிக் கிளவுட் அஜூருக்கு மூவ் பண்றீங்க அப்படின்னா நிறைய சொல்யூஷன் இருக்கு. நீங்க யூ கேன் மைக்ரேட்டட் டு அஜூர் ஏடி ஆர் அஜூர் ஏடி டிஎஸ். இதை பத்திலாம் நம்ம ஃபியூச்சர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போ நீங்க கேட்டீங்கன்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அஜூர் ஏடியா மாத்தலாம், ஆர் அஜூர் ஏடி டிஎஸ்ஆ மாத்தலாம், இல்ல தேர்ட் பார்ட்டிக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இப்ப நீங்க 2 இடத்துல வந்து டொமைன் கண்ட்ரோலர் ரன் பண்றதால உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ சில டைம் வந்து சிங்க் ஆகுறதுல பிரச்சனை இருக்கலாம். அப்ப யூ ஹேவ் டு லுக் அட் டிஃப்ரெண்ட் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூஸ் வரலாம். ஸோ தேர் ஆர் சம் சேலஞ்சஸ். இது வந்து ஆக்டிவ் டைரக்டரி சப்போர்ட் டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் டு லுக் அட் த ஆர்கிடெக்சர், தே ஹேவ் டு லுக் அட் வேர் எக்ஸாக்ட்லி இஸ் த பாட்டில் நெக், எங்க பர்ஃபார்மன்ஸ் பிரச்சனை இருக்கு, எங்க ரிலையபிலிட்டி, எங்க வந்து இந்த கான்ஃபிகரேஷன் சிங்க் பிரச்சனை இருக்குன்றத தே ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் a way to fix that. But இதை வந்து நீங்க வந்து காஸ்ட் எஃபெக்டிவா ரன் பண்ண முடியுமான்னு கேட்டா தேர் ஆர் ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ நீங்க வந்து ஆக்சுவல் டொமைன் கண்ட்ரோலர் ரன் பண்ண ஃபுல்லா மேனேஜ் பண்ண அவசியம் கிடையாது. யூ கேன் கோ ஃபார் அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ஆஸ் அ சர்வீஸாகவும் கொடுக்குறாங்க. நீங்க அதுல வந்து ஓஎஸ் பேட்சிங், ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட், ஓஎஸ் டிப்ளாய்மெண்ட்லாம் வந்து மைக்ரோசாஃப்டே மேனேஜ் பண்ணி சர்வீஸா கொடுக்கறதா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க ட்ரெடிஷனல் அப்ளிகேஷனுக்கு தேவையான கர்பராஸ் ஆத்தென்டிகேஷன், என்டிஎல்எம், இது எல்டாப் உடைய டைரக்டரி ப்ரௌசிங் எல்லாமே இதுல ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நிறைய காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன் இருக்கு. as an architect they can redesign it or they can look at how to improve, but
இது இருக்குங்க, இது அன்அவாய்டபிள். ஏன்னா வந்து நீங்க கம்ப்ளீட்டா எல்லா அப்ளிகேஷனும் பப்ளிக் கிளவுட் வந்தாதான் தென் யூ கேன் ஹேவ் ஒன் சிங்கிள் பிளேஸ் ஃபார் யுவர் டொமைன் கண்ட்ரோலர்ஸ். ஆனா எதனால வந்து ஆன் பிரம்ல மட்டும் நீங்க டொமைன் கண்ட்ரோலர் வச்சு கூடாது அப்படின்னா, இங்க இருக்கிற அப்ளிகேஷன்லாம் அப்புறம் ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிடும்ல, கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஸோ லாகின் ஆகிறதுக்கு 2 minutes ஆகுதுன்னு சொல்லுவாங்க, இங்க லாகின் பண்ணோம் அப்படின்னா 2 secondsல நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப கண்டிப்பா வந்து யூ ஹேவ் டு ஹேவ் ஹைபிரிட் மாடல் இருந்துட்டு தான் இருக்கும் until you completely get migrated towards public cloud. Thanks. No issues. Any other? ஸ்டான் செல்வா, இதுல முருகன் ஒருத்தர் ரைஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது இப்போ நம்ம ஆன் பிரம்ல இருந்து பப்ளிக் கிளவுட் மெயினா நம்ம மைக்ரேட் பண்றது மெயினா காஸ்ட்டுக்காக தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ மைக்ரேட் ஃப்ரம் ஆன் பிரம் டு பப்ளிக் கிளவுட், ஐ எம் அடாப்டிங் IaaS மாடல். ஓகேங்களா? அகைன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நம்ம அகைன் இந்த பேட்சிங் வல்னரபிலிட்டி எல்லாமே அகைன் த காஸ்ட் வில் பி தேர். இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ IaaSல இருந்து அகைன் இஃப் ஐ ஹேவ் மைக்ரேட்டட் டு பாஸ், ஓகே, வில் தே சப்போர்ட்? அதாவது நான் என்ன ப்ரொவைடர் நான் யூஸ் பண்றேனோ, அசூரோ இல்ல AWS, இப்போ அவங்க will they migrate? Will they allow? ஓகே, சி நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து மாடர்னைசேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் மைக்ரேஷன் எப்படி வேணா அது வந்து நீங்க பண்ணலாம். இன்கேஸ் மைக்ரேஷன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து உங்க டேட்டா பேஸ் வந்து ஆரக்கிள்ல இருக்கு, இதை வந்து நீங்க அந்த டேட்டாவை மைக்ரேட் பண்ணி போஸ்ட்கிரெஸ்க்கு கொண்டு போறீங்க அப்படின்னா தென் தேர் ஆர் சான்சஸ். அது வந்து ஸ்ட்ரெயிட் லைக் ஃபார் லைக் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து இல்ல என்னுடைய டேட்டா பேஸை வந்து நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து மாத்தணும், மாடர்னைஸ் பண்ணணும், இல்ல சாரி இது வந்து டேட்டா பேஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். ஸோ அப்ளிகேஷன் வந்து என்னுடைய அப்ளிகேஷன் வந்து டைரக்டா நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது, மாற்ற முடியாது அப்படின்னா தென் யூ ஹேவ் டு டூ சம் கைண்ட் ஆஃப் ட்வீக்கிங். இதுக்கு வந்து நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, அங்கதானே கம்பெனி இருக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் ஆர் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் தரக்கூடிய கம்பெனிஸ் ஆர் மேனேஜ் சர்வீசஸ் தரக்கூடிய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இப்ப இது வந்து ஏன் மைக்ரோசாஃப்டே பண்ண மாட்டாங்களா, அமேசானே பண்ண மாட்டாங்களா? அமேசானே கொடுக்குறாங்க, மைக்ரோசாஃப்டே வந்து அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் கவரேஜ், நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு வெண்டார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து யூ மைட் பி ஒர்க்கிங் வித் இன்ஃபோசிஸ் ஆர் யூ மைட் பி ஒர்க்கிங் வித் TCS ஆர் டெக்எம், அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த RFP போகும், இந்த ரெக்வஸ்ட் போகும், எனக்கு வந்து என்னோட அப்ளிகேஷன் வந்து நான் வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, see if they have a இது எப்படி வந்து அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இன்டர்நெட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் பார்ட்னர் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துக்காங்க, அந்த சைட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய சப்ளையர்ஸ் யார் யாரு, கன்சல்டிங் தரக்கூடிய சப்ளையர்ஸ் யார் யாரு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்ல வந்து அதை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. யார் யார் வந்து இந்த மைக்ரோசாஃப்டோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிக்கு இல்ல மாடர்னைசேஷன் ஜேர்னிக்கு மைக்ரேஷனுக்கு வந்து யாரு வந்து பெட்டரா இருப்பாங்க அப்படின்றத வந்து இங்க போயிட்டு நீங்க உங்களால பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து என்னுடைய வெப் அப்ளிகேஷன் வந்து நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ்ல இருந்து நான் பாஸுக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன், இல்ல வந்து கண்டெய்னரா மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா இதுல பேர் இருக்கும், யார் யார் வந்து இதுல நிறைய பண்ணி சாதிச்சிருக்காங்க, whoever has excelled in that platform, யார் நிறைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷனிங் பண்ணிருக்காங்க அப்படின்றது கம்பெனி நேம்லாம் இங்க பார்க்க முடியும். ஸோ அந்த கம்பெனிக்குலாம் நீங்க வந்து RFP அனுப்பலாம், நாங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாம்னு இருக்கிறோம், நீங்க வந்து எங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆஃபரிங்லாம் தர போறீங்க அப்படின்னு வந்து அது ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசலா அனுப்புவாங்க. அதை வந்து அந்த கம்பெனிஸ் வந்து உங்க அப்ளிகேஷனை நீங்க இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், இப்படி மைக்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தே வில் கம் பேக் வித் தேர் டிசைன் அண்ட் ஸ்டஃப். அது வந்து சேல்ஸ் அண்ட் சொல்யூஷனிங் டீம், ப்ரீ சேல்ஸ் டீம் சொல்லுவாங்க, அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. யாரு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது, எந்த பர்டிகுலர் கேப்பபிலிட்டிக்காக வருது, ஸ்பெஷலைசேஷன் கேப்பபிலிட்டியா இல்ல வந்து மாடர்னைசேஷன் கேப்பபிலிட்டியா, இது வந்து ஒரு தனி கடல். ஓகே, நீங்க ஆர்கிடெக்சர் கிளாஸ் என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு மோர் தேன் எக்ஸ்பெக்டட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஓகே, பட் இப்போதைக்கு ஒரு கஸ்டமரா இருக்கிறாங்க அப்படின்னா தே வில் கோ அண்ட் லுக் அட் வாட் தேர் ட்ரைங் டு டூ, அதுல யாரு பெட்டரா இருக்கிறாங்க, அதுல யாரு பெட்டரா ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் கொடுக்குறாங்க, யாரு கன்சல்டிங் பெட்டரா பண்றாங்க, யாரு மாடர்னைசேஷன் பெட்டரா பண்றாங்கன்றதை சூஸ் பண்ணி தே வில் ஃப்ளோட் அவுட் RFP. அதை பேஸ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகும் ஆன் அ வெரி ஹை லெவல், 1000 feet லெவல். ஓகே, தனியா பேசணும்னா பேசலாங்க இதை பத்தி. ஓகே, ஸோ திஸ் இஸ் லிட்டில் அட்வான்ஸ் கொஸ்டின், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு தனி ப்ரொசீஜர். ஓகே, நான் அதனால தான் அந்த காஸ்ட்டை பத்தி பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் டூ டீப் இன் டு தட். அண்ட் அது இன்னும் கொடுத்தனா இன்னும் கொஸ்டின்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் அதுல. ஸோ வி கேன் டாக் அபவுட் இட் இன் ஆர்கிடெக்ட் கிளாஸ். நீங்க வந்து யூ வாண்ட் டு கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் லெவல் எக்ஸாம்ஸ் தான் நீங்க இப்போ டார்கெட் பண்றீங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு தேவையில்லை.
Okay, so 6:50 ஆயிடுச்சா? Okay, I think we'll take a 10 minutes break, okay, and then we'll come back at 7 and then we'll continue with day 2 topic. Okay, let me stop the recording. This conference will now be recorded. Okay, day 2 content நம்ம பார்க்கலாம். Okay, day 2 content வந்து we are going to discuss these topics. Okay, Azure na என்ன, Azure எதுக்கு தேவைப்படுது, ஸோ அஷ்யூரை கம்பேர் பண்ணிட்டு மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்கல்ல, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அமேசான் வெப் சர்வீசஸ் இருக்கு, அலிபாபா கிளவுட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் வை கஸ்டமர் ஷுட் சூஸ் அஷ்யூர் அப்படின்ற ஆஸ்பெக்டை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தென் அஷ்யூரை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் சப்போர்ட் பிளான்ஸ் இருக்கு, அஷ்யூரில் ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படின்னா என்ன, அஷ்யூருடைய ஜியோகிராஃபிக்கல் பிரசன்ஸ், அவங்க எப்படி வந்து அவங்களுடைய சர்வீசஸ் அவைலபிலிட்டியா இருக்கட்டும், இல்லை கஸ்டமருக்கு ஹை அவைலபிலிட்டி அப் டைம் அதிகமாக எப்படி கொடுக்குறாங்க, எப்படி வந்து அவங்களுடைய எஸ்எல்ஏ மேனேஜ் பண்றாங்க, அஷ்யூருடைய ஸ்டாக் ஆன் பிரேம், அதாவது பிரைவேட் கிளவுடுக்கும் பப்ளிக் கிளவுடுக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ okay, let me jump into this. இது வந்து it is going to take some time. இன்னைக்கு என்னென்ன டாபிக் கவர் பண்ண முடியும்னு பார்ப்போம். கவர் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம we will cover the rest of the topics. Okay, so why Azure? Okay, so Azure அப்படின்ற term, okay, அவங்க வந்து மைக்ரோசாஃப்டோடைய பப்ளிக் கிளவுட் ஆர் கிளவுடுக்கு யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் நேம் ஆர் ஒரு டெர்மினாலஜி ஆர் டேர்ம். ஓகே, இந்த அஷ்யூர் அப்படின்றது வந்து ரெண்டு விதமா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது வந்து அவங்களுடைய பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்முடைய ஆஃபரிங். இது மூலயமா நிறைய கம்ப்யூட்டிங் சர்வீசஸ், டேட்டாபேஸ் ஆஸ் அ சர்வீஸ், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃபரிங் தராங்க. இதுல வந்து தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய மார்க்கெட் பிளேஸ்ல வந்து they can come and sell their products or application as an appliance, அந்த மாதிரி வந்து நம்ம ரெடிமேடா கொடுக்கலாம். இன்னொன்று வந்து அஷ்யூர் ஸ்டாக் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது வந்து அவங்களுடைய பிரைவேட் கிளவுட் ஆஃபரிங். இது வந்து ஹைப்பர் கன்வர்ஜ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் பிரைவேட் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பிராண்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து அஷ்யூர் வந்த புதுசுல வந்து it had a different name. Okay, so Windows Azure என்ற நேம்ல தான் it came into the market. இது எப்பன்னா 2010ல வந்து it reached the market as a publicly available offering, as a publicly available ப்ராடக்டா வந்து நமக்கு கிடைச்சது. ஸோ இது வந்து அவங்களுடைய கிளவுட் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த கிளவுட் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் வந்து விண்டோஸ் அஷ்யூர்னு 2010ல வந்துச்சு. தென் அட் தட் டைம் தேர் ஆர் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது வந்து ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஆஃபரிங்கா அவங்க தரல. ஏன் தரல அப்படின்னா சி ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் யூ கேன் ரிலேட் இட், ரைட்? விண்டோஸ்ன்றது அவங்களுடைய ப்ரொப்ரைட்டரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய பிராண்ட் நேம், அது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படின்றது. ஸோ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அஷ்யூர் பிளாட்ஃபார்ம்ல இனிஷியலா என்ன ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா நீங்க போயிட்டு ஒரு விஎம் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் விண்டோஸ் தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது விண்டோஸ் சர்வர், விண்டோஸ் கிளைண்ட் இருக்கும், தென் விண்டோஸ் கோர் எடிஷன் இருக்கும். அந்த மாதிரி வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் தான் ப்ரிடாமினண்டா இருக்கும். 1-2 லினக்ஸ் ஆஃபரிங் தான் தருவாங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லயோ கூகுள் கிளவுட்லயோ வந்து பார்த்தீங்கன்னா தேவர் ப்ரொவைடிங் கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் சப்போர்ட் ஃபார் லாட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட், லாட் ஆஃப் லினக்ஸ் பிளாட்ஃபார்ம், லாட் ஆஃப் லினக்ஸ் ஃபிளேவர்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இனிஷியலாக வந்து தோஸ் கம்பெனிஸ் டிட் நாட் ஹேவ் தேர் ஓன் ப்ராடக்ட். ஓகே, அமேசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க மார்க்கெட்குள்ள வந்ததே வந்து இந்த மாதிரி EC2 அந்த S3 இந்த மாதிரி ஆஃபரிங் ப்ராடக்ட் வழியாக தான் வந்து அவங்க ஸ்டார்ட் ஆனாங்க. பட் அமேசான் லினக்ஸ் as a வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 வந்து ஓவர் த பீரியட் வந்து அவங்களுடைய ஓன் லினக்ஸ் வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. வேறஸ் வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஸ்ட்ராட்டஜி வந்து வேற மாதிரி இருந்தது. ஏன்னா they had their own OS flavor, they had their own database, they had lot of data centers with them. They also had their own variety of application development platform. நிறைய ஆஃபரிங் இருந்தது அவங்கள்ட்ட. ஸோ அந்த ஆஃபரிங்கை வந்து அவங்க கொடுத்தாங்க. இட் வாஸ் நாட் பிக் what you call ஒரு பெரிய கஸ்டமருக்கு வந்து ஒரு பெட்டர் பிளாட்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா they did not feel it. Okay, so அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா in 2014 they did a complete revamp when Satya Nadella took over Azure
portfolio, he rebranded it to Microsoft Azure. So he removed the name Windows from that. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர்ல வந்து they started providing support for every single open source product. எந்த ஒரு கஸ்டமர் வேணா வந்து இந்த மார்க்கெட் பிளேஸ்ல வந்து they can come and sell their product, they can provide their appliances and offering. அந்த மாதிரி வந்து they did a very big revamp. Okay, so from then onwards, I think there was no looking back. நல்ல market gain. They were having a lot of ARR, annual run rate வந்து நல்லாவே இருந்துட்டு இருக்கு. Last what do you call, almost 9 years. But last 5 years ரொம்பவே பெரிய drastical revenue. They are making a lot of revenue. So இது வந்து just a history of how things started. Okay, பட் இப்போ ரீசெண்டாக வந்து அஜூர் ஸ்டாக்கும் நான் சொன்னேன் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 25% வந்து அதுவுமே டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ இவால்விங். மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் தே ஹேட் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் விச் வேர் ஹெவிலி யூஸ்ட் பை கஸ்டமர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கஸ்டமர் வந்து ஒரு செட் ஆஃப் கிளைண்ட் மெஷின்ஸ் ஆர் சிஸ்டம்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்றாங்க, பேட்ச் பண்றாங்க அப்படின்னா தே ஹேட் தேர் ஓன் ப்ராடக்ட். உங்களுக்கு தெரியும் எஸ்எம்எஸ்னு வந்து 2003 கொண்டு வந்தாங்க. தென் இட் மூவ் டு SECM, நவ் இட் இஸ் கால்ட் அஸ் MECM. இது வந்து அவங்களுடைய பேட்சிங்க்கு, சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன், சாஃப்ட்வேர் பேக்கேஜிங், டிஸ்ட்ரிபியூஷன், தென் வந்து அப்கிரேட், அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் ப்ராடக்ட். ஸோ பேட்சிங்க்கு வந்து தே ஹேட் தேர் ஓன் வெல் நோன் ப்ராடக்ட் ஆர் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி மானிட்டரிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா தே ஹேட் மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர், அது வந்து ஸ்காமா மாறிச்சு. தென் நவ் இட் ஹஸ் காட் அ நியூ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் வித் இன்டெகிரேஷன் டுவர்ட்ஸ் அஷ்யூர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஹேட் பேக்கப் டூல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஸ்டம் சென்டருடைய டேட்டா ப்ரொடெக்ஷன் மேனேஜர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து SCSன்னு வர்றது எல்லாமே சிஸ்டம் சென்டர் ஸ்வீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான். ஓகே, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா configuration manager for patching, operations manager for monitoring, data protection manager for backup. அந்த மாதிரி வந்து they had a lot of existing product that is needed for the customers. ஸோ அப்படின்னும் போது இந்த அஷ்யூர்ல ரன் ஆகிற சிஸ்டம்ஸும் ஆன்-பிரெம் டேட்டா சென்டர்ல ரன் ஆகிற சிஸ்டம்ஸும் ஒரே ப்ராடக்ட் வச்சு நீங்க வந்து மானிட்டர் பண்ணலாம், பேட்ச் பண்ணலாம், பேக்கப் எடுக்கலாம், யூ கேன் டூ வாட் எவர் அலர்ட்டிங் கான்ஃபிகர் பண்ணலாம். அந்த ஹைபிரிட் கேப்பபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே பெட்டரா கொடுக்கறது வந்து மைக்ரோசாஃப்ட். ஓகே, பெட்டர் hybrid cloud integration. So it can be any product. Okay, so for patching இருக்கலாம், monitoring இருக்கலாம், alerting இருக்கலாம், notification இருக்கலாம், backup இருக்கலாம். So you got very good hybrid capabilities. ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய சிஸ்டம் வந்து ஆன் பிரைம்ல ரன் பண்ணாலும் யூ கேன் டூ த சேம் டூல் வச்சு பேட்ச் பண்ணலாம், சேம் டூல் வச்சு நீங்க பப்ளிக் கிளவுட்லயும் நீங்க அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். சேம் லைக் தட் அஷ்யூர்ல அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபரிங் அதே தான் பண்றாங்க. ஓகே, அஷ்யூர் ஆஃபரிங்ல வர பேட்சிங் டூலா இருக்கட்டும், அஷ்யூர்ல வந்து பாத்தீங்கன்னா தே கால் இட் அஸ் பேட்ச் மேனேஜ்மெண்ட் ஆர் அஷ்யூர் அப்டேட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அதே டூல் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன் பிரைம் சிஸ்டம்ஸ் நீங்க பேட்ச் பண்ணலாம். ஈவன் AWSல ரன் ஆகிற சிஸ்டம்ஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம், அஷ்யூரோடைய அப்டேட் மேனேஜ்மெண்ட் டூல் வச்சு அப்டேட் பண்ணலாம். அது GCPல ரன் ஆகினாலும் சரி, எங்க ரன் ஆனாலும் சரி, தே ஆர் கிவிங் வெரி குட் யூனிஃபைட் மேனேஜ்மெண்ட் டூல். ஓகே, அது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஓகே, தட் இஸ் கிவன் பை, இது வந்து பேட்சிங் மட்டும் கிடையாது, மானிட்டரிங் அதே மாதிரி தான். அஷ்யூரோடைய லாக் அனாலிட்டிக்ஸா இருக்கலாம், இல்ல அஷ்யூரோடைய மானிட்டர் சொல்யூஷனா இருக்கலாம். அது எண்ட் டு எண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் மானிட்டர் த சிஸ்டம்ஸ் ரன்னிங் ஆன் எனி location, any data center, any platform. It can be AWS, GCP or your own data center. You can manage, monitor from one single pane of glass. அதே மாதிரி SIEM solution, security incident and event management solutions இருக்கலாம். எங்க இருந்து வேணா நீங்க ஈவென்ட்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு சென்ட்ரல் லொகேஷன்ல ஸ்டோர் பண்றதுக்கான ஆஃபரிங்லாம் வந்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய Azure செக்யூரிட்டி சென்டரா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டோட டிஃபெண்டர் ப்ராடக்டா இருக்கட்டும், ஆன்டிவைரஸ், வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஒரு சிங்கிள் பேன் ஆஃப் கிளாஸ்ல இருந்து நிறையவே ஆஃபரிங், நிறையவே சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் as an organization, உங்களுக்கு தெரியும் they have 30 years of or 33 years of experience in managing data centers. இப்போ உங்களுக்கு தெரியும் குளோபலா வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் ப்ராடக்ட் வந்து ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விண்டோஸோடைய 90ஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா 95 மில்லேனியம் எடிஷன், 98 விண்டோஸ் 98, தென் விண்டோஸ் XP, விண்டோஸ், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டே தான் இருந்தது. எவ்ரி 3 இயர்ஸ், எவ்ரி 2 இயர்ஸ் வந்து புது வெர்ஷன் வந்துட்டு இருந்தது. இது குளோபலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேப்டாப், டெஸ்க்டாப்ஸ், மொபைல் டிவைசஸ் எல்லாத்துலயுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அது எல்லாத்தையும் நம்ம வந்து அப் டு
டு டேட் பேட்ச் பண்ணணும், அப் டு டேட் அந்த சாஃப்ட்வேர் ரிலீசஸ் கொடுக்கணும், பக் ஃபிக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஹேட் டெஃபினெட்லி lot of data centers across the globe in order for providing the packaging or patch management or new download பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல யூஎஸ்ல இருந்து எல்லாம் வரல. அது எல்லா லொகேஷன்லயும் தனித்தனியா வந்து they had data center சர்வர் ரூம், அது மூலயமா தான் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அது மூலயமா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றதா இருக்கட்டும், இல்ல லைசன்ஸ் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இல்ல பேட்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல நீங்க யூஸ் பண்ண சர்ச் இன்ஜின் பிங் ஆர் ஹாட்மெயில் ஆர் எனி சர்வீசஸ். ஓகே, they had lot of services. இல்ல மைக்ரோசாஃப்ட பொறுத்த வரைக்கும் they had what you call இந்த MSN இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்ப காலத்துல விண்டோஸ் 95 விண்டோஸ் 98 யூஸ் பண்ணீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த MSN, விண்டோஸ் லைவ், ஹாட்மெயில் இப்பயுமே யூஸ் பண்றாங்க. ஸோ விண்டோஸ் அப்டேட், பிங், லைவ் மீட்டிங், இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் சர்வீசஸ் வந்து லாஸ்ட் 25-30 வருஷமா தே ஆர் கிவிங் தோஸ் சர்வீசஸ். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நோ ஒன் ஹேஸ். ஓகே, ஈவன் அமேசான் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்க வந்து லாஸ்ட் 18 இயர்ஸா இருக்காங்க. இவங்க அது மாதிரி டபுள் மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இன் மேனேஜிங் த டேட்டா சென்டர். அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி they can get any single auditing approval. ஓகே, அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஆடிட்டிங் அப்ரோச் பண்ணணும் தெரியும், எப்படி வந்து ஒரு லீகல் ரெக்யர்மெண்ட் வந்து கிடைக்கும் வாங்குறதுன்னு தெரியும், எப்படி வந்து ஒரு கம்ப்ளைன்சி சர்டிபிகேஷன் வாங்குறது, அக்ரிடியேஷன் வாங்குறதுன்றது மைக்ரோசாஃப்ட் ஹேஸ் காட் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சி ஆன் பிரேம்ல இருக்கிற கம்பெனிஸ் வந்து இதை விட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்காங்க. IBM மாதிரி கம்பெனிஸ்லாம் தேவ் காட் 60 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரன்னிங் டேட்டா சென்டர். பட் நம்ம அவங்க கூட கம்பேர் பண்ணல. பப்ளிக் கிளவுட்ல வந்து ரெண்டு பெரிய காம்படிட்டர், அவங்கள கம்பேர் பண்ணும்போது டபுள் த நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஸ் ஆன் டேட் தேவ் காட் அரௌண்ட் ஹவு மச், தேவ் காட் அரௌண்ட் 96 or 95 பிளஸ் கம்ப்ளையன்ஸ் சர்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கு. 95 பிளஸ் கம்ப்ளையன்ஸ் சர்டிஃபிகேஷன் ஆர் அக்ரிடியேஷன் அப்படின்னா என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு PCI கம்ப்ளையன்ட் அப்ளிகேஷன் ரன் பண்றீங்க, உங்களுடைய பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி கம்ப்ளையன்ட் அப்ளிகேஷன் ரன் பண்றீங்க, ஒரு ஒரு பேங்கிங்கோ இல்ல வந்து ஒரு இன்சூரன்ஸ்க்கோ நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நீங்க பப்ளிக் கிளவுட்ல ரன் பண்ணணும், அஜூரோட பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா சென்டர், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இட் ஹாஸ் டு பி PCI கம்ப்ளையன்ட். சிமிலர்லி ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் ஹாஸ் டு பி HIPAA கம்ப்ளையன்ட். அந்த மாதிரி நிறைய ISO கம்ப்ளையன்ட், SOC கம்ப்ளையன்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஆடிட்டிங் கம்பெனிஸ் இருக்காங்க. அந்த கம்பெனி வந்து இந்த டேட்டா சென்டர்ல, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அவங்க எதிர்பார்க்கிற கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேஷன், அவங்க கம்ப்ளைண்ட்ஸை வந்து மீட் பண்றாங்களா, அவங்க லீகல் ரெக்யர்மெண்ட்ஸை மீட் பண்றாங்களா, ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றாங்களான்றதை செக் பண்ணிட்டு இதை வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கு. இப்போ ஈவன் வந்து நீங்க நிறைய பேர் வந்து கிளவுட் பிரைவசியை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்கு வந்து ISO 27018 ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு, கிளவுட் பிரைவசி சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லா மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்லயும் இருக்கு. இது வந்து இட் இஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். ஒரு ISOன்றது உங்களுக்கு தெரியும்ல, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன். அவங்களுடைய கிளவுட் பிரைவசி ஸ்டாண்டர்ட் வந்து மைக்ரோசாஃப்டோடைய எல்லா டேட்டா சென்டர்லயும் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு உங்களுடைய டேட்டா வந்து இட் ஹஸ் காட் வெரி குட் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து 95 பிளஸ் கம்ப்ளையன்ஸ் சர்டிஃபிகேஷன். என்னுடைய ஸ்லைட்ல வந்து 95 இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இட் மைட் கவர் மோஸ்ட் ஆஃப் த கம்ப்ளையன்ஸ் சர்டிஃபிகேஷன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கம்ப்ளையன்ஸ் சர்டிஃபிகேஷன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு இந்தியன் கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ரன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்க என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்னா இந்த MEITI சர்டிஃபிகேஷன் எதிர்பார்ப்பாங்க. MEITIன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவங்களுடைய கவர்னிங் பாடி. அவங்க வந்து இந்த டேட்டா சென்டர் போயிட்டு ஆடிட் பண்ணிட்டு ஓகே இந்த டேட்டா சென்டர் வந்து MEITI கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் அந்த டேட்டா சென்டர்ல வந்து கவர்மெண்ட் பாடி, கவர்மெண்ட் சப் கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இப்போ சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா MTCS லெவல் 3 இருக்கிற கம்பெனி ஃபர்ஸ்ட் வாங்கின கம்பெனி வந்து மைக்ரோசாஃப்ட். அப்போ அந்த மாதிரி கவர்மெண்ட் விஷயங்களா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பேஸ்ட் PCI ஆர் HIPAA ஆர் மார்ஸ் ஆர் வாட்எவர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த SOX கம்ப்ளைன்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. மேனுஃபேக்சரிங் ஆர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து SOX கம்ப்ளைன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வைஸ் ஆர் ரீஜனல் வைஸ் சர்டிஃபிகேஷனா இருக்கட்டும், இல்ல இண்டஸ்ட்ரி வைஸ் சர்டிஃபிகேஷனா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், FedRAMP, இந்த மாதிரி US கவர்மெண்ட் பேஸ் பண்ணி முக்கியமான சர்டிஃபிகேஷன், சில குளோபல் ISO சர்டிஃபிகேஷன்ஸ் ஆர் SOC சர்டிஃபிகேஷன்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே வந்து மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் வந்து மைக்ரோசாஃப்டோட டேட்டா சென்டர்ல தான் இருக்கு. டீப்பஸ்ட் அண்ட் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் கம்ப்ளைன்ஸ் கவரேஜ் வந்து மற்ற ப்ரொவைடரோட அதிகமான ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ற
டேட்டா சென்டர் வந்து மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் டேட்டா சென்டர்ஸ். ஓகே, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது தென் அதான் நான் சொன்னேன், மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட்டை பத்தி ஆல்ரெடி இங்க நான் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டேன். இது மட்டும் தான் ப்ராடக்ட்னு கேட்டால் கிடையாது. இல்லை, மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ப்ரொவைடிங் லாட் ஆஃப் அதர் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. ஓஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விண்டோஸ் தராங்க, டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தே ஹேவ் மைக்ரோசாஃப்ட் சீக்வல், ஆமா எஸ்கியூஎல் இருக்கு, they've got programming .NET இது இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், விஷுவல் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், இல்லை .NET பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கட்டும், they are giving lot of stuff. So they are definitely having the breadth and depth of experience in managing the product, managing the data center, managing the compliance offering, legal requirements, regulatory standard, the number one, correct? So not compared to IBM, compared to Amazon and compared to கூகுள் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைசன்சிங். அவங்க கொடுக்குற லைசன்சிங்கை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அன்யூஸ்டாக வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஓஎஸ் லைசன்சிங்காக இருக்கட்டும், டேட்டா பேஸ் லைசன்சிங்காக இருக்கட்டும், அதை கிளவுடுக்கு கொண்டு வரதுக்கு வந்து ரொம்பவே வந்து தே ஆர் கிவிங் போர்ட்டபிலிட்டி. ஓகே, ஸோ போர்ட்டபிலிட்டி அப்படின்னும் போது நம்ம மூவ் பண்றது ஒரு பக்கம், ஆன் த அதர் சைட் எந்த அளவுக்கு காஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும் பாருங்க. லாஸ்ட் செஷன்ல வந்து ஒருத்தர் கொஸ்டின் கூட கேட்டிருந்தீங்க, நான் வந்து அமேசான்ல ரன் பண்றதுக்கும் அஷ்யூர்ல ரன் பண்றதுக்கும் எந்த அளவுக்கு வந்து காஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. I thought I had a slide. If not, I'll bring that later. Interesting. Okay, let me get that slide for you later. So compare பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா there is a very high difference in running a workload on Amazon versus running a workload on Microsoft Azure Data Center. Okay, so on the slide வரும்போது I'll show that. Here it is. Okay, நான் கீழே போய் தேடிட்டு இருந்துட்டேன். Okay, see if you look at here, where did it go? Okay, இங்க பாருங்க. So if you are running Microsoft Windows operating system on Azure, Microsoft உடைய SQL database வந்து backendல இருக்கு அப்படின்னா, Amazon கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, we are having 5 times it is more expensive to run a Windows server and Microsoft SQL database on AWS platform compared to Microsoft Azure. ஓகே, ஸோ அதுவே வந்து நீங்க EC2ல ரன் பண்றதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 71% வந்து காஸ்ட் சேவிங்ஸ் வரும் உங்களுக்கு. விண்டோஸ் வர்ச்சுவல் மெஷின்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூர் விஎம்ல ரன் பண்றதுக்கும் அஜூர் EC2 பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்றதுக்கும் சேம் லைக் தட். அமேசானுடைய RDS பிளாட்ஃபார்ம்ல வந்து மைக்ரோசாஃப்ட் சீக்வல ரன் பண்றதுக்கும் மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல ரன் பண்றதுக்கும் there is a very high significance. அஜூருடைய டேட்டா பேஸ் சொல்றாங்கல்ல, அஜூர் டேட்டா பேஸ். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 85% காஸ்ட் சேவிங்ஸ் இருக்கு. சி, இது வந்து ஒன் வே ஆஃப் கம்பேரிங். பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் வே ஆஃப் கம்பேரிங் அப்படின்னா டெஃபினெட்லி லைக் இட் ஹாஸ் டு பி அ டிஃபரெண்ட் வே ஆஃப் கம்பேரிசன். நீங்க எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, விண்டோஸ் சர்வர் ஆன் மைக்ரோசாஃப்ட் அஜூர் கம்பேர் டு Amazon Linux on AWS. இப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா பெரிய காஸ்ட் டிஃபரன்ஸ் வராது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் சீக்வல் ஆன் Azure வெர்சஸ் Amazon Aurora ஆன் AWS கம்பேர் பண்ணீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் வராது. பட் இது கம்பேர் பண்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன் அப்படின்னா, லாஸ்ட் 15-20 வருஷமா ஒரு கம்பெனி வந்து ஒரு கஸ்டமர் வந்து விண்டோஸ் சர்வர்ல அவங்க அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் சீக்வல் டேட்டா பேஸ்ல ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க டேட்டா அப்படின்னா, அதை தான் நம்ம இப்போ மைக்ரேட் பண்ண போறாங்க. அந்த கஸ்டமர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுக்குறோம், மைக்ரோசாஃப்ட் அஜூரா இல்ல அமேசான் வெப் சர்வீசஸ் தான் கேட்டா மைக்ரோசாஃப்ட் அஜூர் தான் போவாங்க. ஏன் போவாங்க? இட் இஸ் 5 times சீப்பர் in Microsoft Azure. ஓகே, 5 டைம்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சீப்பா இருக்கு. 71% காஸ்ட் சேவிங்ஸ்ன்றதுல பெரிய விஷயம். அதே டேட்டாபேஸ்ல 85% டிஃபரன்ஸ்ன்றது ரொம்பவே சிக்னிஃபிகண்ட் காஸ்ட் சேவிங். ஓகே, ஸோ cheaper platform to run Microsoft Windows workloads and Microsoft SQL databases. Okay, next important point வந்து they are giving free security updates for outdated products. See, இந்த Windows Server 2008, SQL Server 2008, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 32-bit flavors of operating system and database. So இதெல்லாம் நீங்க உங்க ஆன் பிரேம்ல ரன் பண்ணீங்க அப்படின்னா it is already out of support. இதெல்லாம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா doesn't get security updates or bug fix எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ணும்போது extended security updates for even legacy OS and legacy databases வந்து கொடுக்குறாங்க, லைக் யுவர்
2008 வெர்ஷன்லாம். இதெல்லாம் வந்து ஆன் பிரேம்ல வந்து கிடையாது, சப்போர்ட் கிடையாது. இது ஏன் மைக்ரோசாஃப்ட் பண்ணணும் அப்படின்னா 32 பிட்லேருந்து உங்க அப்ளிகேஷனை 64 பிட் மாற்றணும் அப்படின்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அது. ஈவன் டேட்டா பேஸாக இருந்தாலும் சரி, அப்ளிகேஷனாக இருக்கட்டாலும் 64 பிட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்றது வந்து இட் இஸ் a பிக் சேஞ்ச். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 2008 டைம்ல விண்டோஸ் 2008 R2க்கு அப்புறம் எவ்ரி திங் வேர் 62 பிட் தான், 64 பிட் தான் எல்லாமே. ஸோ 64 பிட்னும் போது உங்க அப்ளிகேஷன் வந்து நீங்க யூ ஹேவ் டு சேஞ்ச் இட் டு 64 பிட். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது, அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்க அப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் லெவல்ல இருந்து யூ ஹேவ் டு டெவலப் இட் பேக் அண்ட் மேக் இட் அவைலபிள். ஸோ அதுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து இன்னுமே அவங்க வந்து தே ஆர் கிவிங் சான்சஸ் டு ரீபிளாட்ஃபார்ம் இட். ஏன்னா எல்லா கஸ்டமருக்கும் வந்து தே வில் நாட் ஹேவ் த பட்ஜெட் டு டூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல். ஓகே, ஸோ this is another point. We are getting extended security updates when you are running the legacy operating systems and database on Microsoft platform. நெக்ஸ்ட் வந்து அந்த பிராண்டிங்கே பெரிய பிராண்டுங்க. ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற பிராண்ட் இட் செல்ஃப் இஸ் it speaks a lot, right? ஸோ ஒரு கஸ்டமருக்கு வந்து எப்போ வந்து they will get a lot of trust. இப்போ ஆப்பிள் ஆர் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டை வந்து பல வருஷங்களா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, 35 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த பிராண்டிங் அந்த வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இது ஒரு ஆஸ்பெக்ட்ல இப்படி சொல்றேன் இல்லைங்களா. இன்னொரு ஆஸ்பெக்ட்ல கவனிச்சிங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட்டை வந்து 30 வருஷமா கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஎஸ்ஆ இருக்கட்டும், டேட்டா பேஸா இருக்கட்டும், அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கஸ்டமருடைய கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் வந்து எல்லா கம்பெனிஸ்லுமே தெரியும். ஆல்மோஸ்ட் 98% ஆஃப் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் ஆர் ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது போத் ஃபார்ச்சூன் 100 இருக்கட்டும் இல்லை ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸா இருக்கட்டும், என்ன நேம் சொன்னாலும் அந்த பிராண்டட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா they are already using Microsoft Windows OS for either client or server. அதே மாதிரி they are using that product for either database. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா you have a lot of customers who are already using it. இது வந்து கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் அப்டேட் ஆகுது. ஸோ 30+ years of experience and 68,000 partners, 95+ compliance certification. இந்த மாதிரி பாருங்க, நீங்க you name any company, they were using Microsoft உடைய operating system or database or development platform or programming language வந்து they have been using it. ஸோ அந்த கம்பெனில வந்து யார்கிட்ட போய் பேசணும், எப்படி வந்து அந்த பிசினஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றது மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஈஸி. ஏன்னா they have been doing sales and solutioning for those customers for very long years. Whereas Amazon பொறுத்த வரைக்கும் they have to introduce themselves as a cloud services platform from 2005. Okay, so அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனில போயிட்டு அவங்க ப்ராடக்ட்டை வந்து they have to sell it and become popular. Whereas இவங்களுக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே ஆல்ரெடி it is more than what other companies have got. So more than 95 to 98% of the Fortune 500 companies are already using the Microsoft product. அது யூஸ் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they have a enterprise agreement contract. இது வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா they already have that MSEAன்னு சொல்லுவாங்க, என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் ஃபார் ஹேவிங் ஆர் கன்சியூமிங் சம் சர்வீசஸ். இந்த எக்ஸிஸ்டிங் என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட்ல போயிட்டு ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் தான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் கூட வந்து டைப் இருக்கு, ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்து we are running services, we are providing offering. ஸோ அதுல வந்து we are adding additional support. மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர்ல வந்து இந்த அப்ளிகேஷன்லாம் ரன் பண்ண போறாங்கன்ற ஒரு அமெண்ட்மெண்ட் தான் நம்ம பண்றோம். இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு எஸ்டாப்ளிஷ் relationship or improve the contract or upon the new services வந்து ரொம்பவே ஈஸியா குயிக்கா பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வியூ. ஸோ நிறைய பேர் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் அஷ்யூர்னு கேட்டீங்க அப்படின்னா ஐ திங்க் யூ ஆல் ஆன்சர்ட் இன் த லாஸ்ட் கிளாஸ். நீங்க சொன்னீங்க நான் ரொம்ப காலமா நான் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டேன், GUI அண்ட் ஐ லைக் மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால ஐவ் சூசன் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் வந்து நான் படித்தேன் அப்படின்னா ஐ திங்க் இட் வில் கண்டினியூ வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஸ்கில் செட்டுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தனிங்கா இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ அது வந்து உங்க ஆஸ்பெக்ட்ல. பட் கஸ்டமர் ஆஸ்பெக்ட்ல வந்து தே வில் லுக் அட் த பிராண்ட் ட்ரஸ்ட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் தே ஆர் கெட்டிங் வென் தே ஆர் ரன்னிங் ஆன் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் பிளாட்ஃபார்ம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன் ஆஃப் யூ ஆஸ்க் த கொஸ்டின் ரைட், அவங்களுடைய ஐடென்டி பிளாட்ஃபார்ம்
ஓகே, அது ரொம்பவே பாப்புலர். நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து தே ஹேவ் பீன் யூசிங் இட். அது வந்து இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் கண்டினியூவிங் இட். அவங்களுடைய அந்த கர்பராஸ் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகாலா இருக்கட்டும், என்டிஎல்எம்மா இருக்கட்டும், எல்டாப்பா இருக்கட்டும், இட் ஹாஸ் பீன் வெரி ஹைலி ஸ்டேபிள். ரொம்பவே வந்து பாப்புலர் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஐடென்டி மேனேஜ்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ற கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க. தென் வாட் எல்ஸ், இதை தவிர்த்து வந்து நிறைய ஏரியால வந்து மைக்ரோசாஃப்ட் இஸ் டூயிங் குட், லைக் பிளாக் செயின் அஸ் எ சர்வீஸ், அனாலிட்டிக்ஸ், இன்டெலிஜென்ட் கேப்பபிலிட்டிஸ், மெஷின் லேர்னிங், காக்னிட்டிவ் ஏபிஐஸ், இந்த மாதிரி நிறைய வைட் ஸ்ப்ரெட் கேப்பபிலிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ இது வந்து இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா இல்ல, இட் இஸ் இட் இஸ் அவைலபிள் ஃபார் மெனி ஆஃப் த renowned providers, but இவங்க blockchain as a serviceல வந்து they are leaders. Okay, similarly analytics and intelligent capabilities. ஸோ ஒரு சில ஏரியாவில் வந்து இவங்க லீடர். மற்ற ஏரியா இப்போ எம்எல், ஏஐ, ஐஓடி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஆஃபரிங் கொடுக்குறாங்க, பட் தே ஆர் நாட் ஆஸ் ஹியூஜ் அஸ் கூகுள் ஆர் அமேசான். கம்பேரிட்டிவ்லி தே ஆர் கெட்டிங் கஸ்டமர் பேஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தே வில் இம்ப்ரூவ் இட். பட் பிளாக் செயின், அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இஸ் ஆல்ரெடி டூயிங் வெரி வெல் அண்ட் தே ஹேவ் அ வெரி குட் கஸ்டமர் பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து மற்ற கிளவுடை கம்பேர் பண்ணும்போது அந்த டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ், ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து we have got same offering in other products also. இப்போ நான் இந்த இடத்துல என்ன கவர் பண்றேன் அப்படின்னா, அஜூர் ஏன் போகணும், ஏன் மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த டியூவல் யூசேஜ் பெனிஃபிட்னு ஒன்று சொல்லுவாங்க. டியூவல் யூசேஜ் பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரே ஒரு ஓஎஸ் லைசன்ஸ் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஓஎஸ் லைசன்ஸை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 180 days 6 மாசம் வரைக்கும் நீங்க உங்களுடைய ஆன் பிரேம்லயும் ஒரு சிஸ்டம்ல அந்த அப்ளிகேஷன் அந்த ஓஎஸ் யூஸ் பண்ணலாம். கிளவுட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டோ இல்லை டெஸ்டிங்கோ ஏதோ பண்றீங்க அப்படின்னா அதே ஓஎஸ் லைசன்ஸ் யூஸ் பண்ணி பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்ம் அஜூர்லயே நீங்க அந்த ஒரு லைசன்ஸ் வச்சு 2 சிஸ்டம் ரன் பண்ணலாம். இட் இஸ் நாட் கான்ஃபிளிக்டிங் தேர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லைசன்சிங் மாடல். அவங்க லைசன்சிங் மாடல்ல இது அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆன் பிரேம் டேட்டா சென்டர்லயும் ஒரு சர்வர், பப்ளிக் கிளவுட்லயும் அதே லைசன்ஸ் வச்சு நீங்க யூ கேன் கண்டினியூ டு யூஸ் தட் லைசன்ஸ் அஸ் டியூவல் யூசேஜ் பெனிஃபிட் மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் 180 days வரைக்கும் கொடுக்குறாங்க. 6 months வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன், உங்களுடைய டேட்டா பேஸ் வந்து பப்ளிக் கிளவுட்ல ஒர்க் ஆகுதா இல்லையான்றது வந்து வித்தவுட் அடிஷனல் காஸ்ட், வித்தவுட் சாஃப்ட்வேர் அஷூரன்ஸ் வந்து யூ கேன் ட்ரை இட். ஓகே, அந்த டியூவல் யூசேஜ் பெனிஃபிட் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் for a lot of things. But I think you have to tell them, okay, the software assurance process வந்து I think you have to definitely inform them that you are going to use that licenses for some POC, proof of concept or testing and all those things. But இது வந்து ஒரு முக்கியமான இது. அடுத்தது நிறைய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கு. See, they have got 68,000 plus partners சொன்னோம் பாத்தீங்களா. இந்த அளவுக்கு பார்ட்னர்ஸ் வந்து யார்ட்டுமே கிடையாது. நீங்க இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய ப்ரொவைடர்ஸ் லைக் ரெடிங்டன் கூட எல்லாம் வந்து they have partnership, not just on சேல்ஸ் மட்டும் கிடையாது. ஈவன் நீங்க எந்த ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி எடுத்துட்டாலும் எல்லா கம்பெனிஸ் அங்க லிஸ்ட்ல இருந்தது. ஸோ இங்க போய் பார்த்தோம்ல, நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அப்போ வந்து ஐ வாஸ் லிஸ்டிங் டவுன் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் பார்ட்னர், கன்சல்டிங் பார்ட்னர் அப்படின்னு போகும்போது இதுல பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய பார்ட்னர்ஸ் அப்படின்னு போனா இது ஆல்மோஸ்ட் நீங்க இல்லாத நேமே இருக்காது இதுல. ஓகே, ஸோ தே ஹவ் காட் lot of different companies providing resellers. They are acting as a professional services company. ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் வைட் கேட்டகரிஸ். ஓகே, 68,000 பார்ட்னர்ஸ்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோ. தென் அவங்களுடைய மைக்ரோசாஃப்ட் Azure platform வந்து it supports I think 23 or 24, but I'll just list as 20 plus languagesல வந்து you can manage the Azure platform. Like you can manage it in Chinese Mandarin or Spanish or Portuguese or English. நம்ம வந்து மோஸ்டா நம்ம இந்தியன் சப்போர்ட் டீம் வந்து எல்லாமே மோஸ்ட் ஆஃப் அது வந்து இங்கிலீஷ் பிளாட்ஃபார்ம், இங்கிலீஷ்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். பட் அகெயின் பட் Azure as a platform it can support much more languages, much more currencies to pay your bill. Okay, நீங்க இந்தியன் ருபீஸ்ல பே பண்ணலாம். யூ கேன் pay it in Singapore dollars or you can pay it in UK currency, pound or whatever in USD கண்டிப்பா இருக்கும். பட் அதை மற்ற ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் அதெல்லாம் லோக்கல் கரன்சிலே யூ கேன் பே ஃபார் இட். மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே அதிகமா ஹைலைட் பண்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும், நான் எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு சொன்னேன், சைபர் அட்டாக், ரான்சம்வேர் அட்டாக் இதெல்லாம் வந்து நிறையவே நடக்குது. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா 20,000 சைபர் அட்டாக்ஸ் நடந்திருக்கு இப்போ ஒரு ரீசெண்ட் ஃபியூ இயர்ஸ்ல. ஸோ அப்படின்னும் போது அந்த சைபர் செக்யூரிட்டின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு ஏரியா. ஓகே, ஸோ அதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் இன்வெஸ்டிங் $1 billion ஜஸ்ட் ஃபார் சைபர் செக்யூரிட்டிக்கு மட்டும்.
Okay, அதுல வந்து I think they had some numbers in terms of employees also. அது நான் மறந்துட்டேன். Let me check. Microsoft cyber security 1 billion investment. பாருங்க. ஸோ இது வந்து சைபர் செக்யூரிட்டி இன்சைடர்ஸ் போர்ட்டல் போது பாருங்க, மைக்ரோசாஃப்ட் 20 பில்லியன் பிளான், $20 million பிளான். மைக்ரோசாஃப்டோடைய இதிலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் நமக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ல பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சைட்டு தவிர மற்ற எல்லா சைட்டும் இட் இஸ் லிஸ்டிங் இட். Okay, fine. Okay, so they are definitely investing a lot of money. மற்ற எந்த கம்பெனிஸும் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றது இல்லை. They are definitely spending a lot of money on cyber security year on year. ஓகே, அது வந்து ஓப்பன் ஃபோரம்லேயே வந்து அவங்க தே ஆர் டெஸ்டிங் இட். சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் எ வெரி பிக் நம்பர்ஸ் ஆக்சுவலி. இதே பாருங்க, 20,000 சைபர் செக்யூரிட்டி அட்டாக் எப்போ 2014 இந்த டாக்குமெண்ட் எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரியல. மேபி ஐ திங்க் 2021 ரிலீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பீரியட்லேயே வந்து அவ்வளோ அட்டாக்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து தே நீட் டு திங்க் அபவுட் இட். தே நீட் டு ஹேவ் எ வெரி பிக் ஸ்ட்ரென்த் அண்ட் டீம். நிறைய ஸ்பெசிபிக் எம்ப்ளாயிஸும் வந்து நிறைய வச்சிருக்கிறாங்க. ஐ திங்க் லெட் மீ ஜஸ்ட் சைபர், இது வந்து ஒரு பெரிய ஜாப் ஏரியாவும் கூட. நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். மைக்ரோசாஃப்ட் பொறுத்த வரைக்கும் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது கொஞ்சம் மைக்ரோசாஃப்ட் சைட்ல வருது, மேபி இதுல இருக்கலாம். மைக்ரோசாஃப்ட் அஜூர் சைட்ல இருக்கு, பட் ஐ ஹேவ் டு சர்ச் ஃபார் இட். ஓகே, ஸோ இஃப் யூ லுக் அட் ஹியர், I think this site should have the information, but you can also check on this later. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, cyber security வந்து their top priority. Okay, so they are investing a lot of money just for paying it to cyber security professionals and focus on data privacy security. இதெல்லாம் வந்து they are having a very good focus. Okay, you can read this articles. It will have a lot of additional numbers and information, but at the end, Microsoft top priority is one of the very most upmost priority is cyber security management. அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு they are even having all these practices for their Microsoft Azure platform. ஸோ இதை தவிர்த்து என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, I'll add 1 or 2 points. Okay, I think we are going lot much deeper. Okay, one more point வந்து என்னன்னா, இப்போ அவங்களுடைய டெவலப்மெண்ட் டெஸ்டிங் ப்ரைசிங் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து as a கஸ்டமர் போறீங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்ல வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் லோட், டெஸ்டிங் ஒர்க் லோட்லாம் வந்து நீங்க வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க் லோடா நீங்க ரன் பண்ணக்கூடாது, காமிக்க கூடாது. அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து they have a platform called Azure Dev Test Labன்னு சொல்லுவாங்க, or dev test lab ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல ரன் பண்ணீங்க அப்படின்னா you will get a lot of significant 60 to 70% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு இந்த டெவ் டெஸ்ட் ப்ரைசிங்ல ரன் பண்ணும்போது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா you can do everything that you are doing in Microsoft Azure platform, and only thing உங்களுக்கு வந்து அந்த சேம் லெவல் ஆஃப் SLA ஆர் சப்போர்ட் அந்த இது இமீடியட்டா கிடைக்காது, பட் யூ வில் கெட் a lot of காஸ்ட் ரிடக்ஷன். ஓகே, அவங்க நிறைய வெரி குட் நம்பர், நம்ம எங்கேயோ போனோம் ஆனா எங்கேயோ அந்த நம்பர் வந்துச்சு. ஸோ தேவ் காட் 3,500 security experts for managing cyber security and $1 billion security research. பார்த்தீங்களா, நம்ம எதனோ சர்ச்லாம் போய் பண்ணிட்டு இருந்தோம், அங்கே கிடைக்கல, பட் we got the data in some other site. Okay, good. So அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோடைய காம்ப்ரிஹென்சிவ் நீங்க சர்டிஃபிகேஷன் லிஸ்ட், டேட்டா லிஸ்ட் பார்க்கணும்னா அதுவும் நீங்க இங்கேருந்து எடுத்துக்கலாம். I'll just provide this link to you. இங்க என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, they've got a different location where you can go and reduce the cost by see up to 75% வந்து cost reduction வந்து you will get. Sorry, you can just check that. Okay, but 75% ன்றது it is very very good. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, POCயே வந்து அஷூரோடைய ப்ரொடக்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன்ல போய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்க தனியா இது வந்து ஃபார் டெவலப்மெண்ட் டெஸ்டிங்னு சொல்லிட்டு அப்படி நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் டெவ் டெஸ்ட் லேப்ல போயிட்டு அங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம், நிறைய அந்த பைப்லைன்ஸ், இன்டெகிரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் யூ கேன் டூ த டெஸ்டிங் இன் அ மச் பெட்டர் வே. இன் அஜைல் டெவாப்ஸ் ஃப்ரேம்வொர்க்லாம் ஃபாலோ பண்ணி யூ கேன் do the application deployment as well as management. So these are the top points. Any other important points which I have missed from your view, or நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா?
உங்களுடைய வியூவில் வந்து ஏன் மைக்ரோசாஃப்ட் அஜூர் வந்து பெட்டர்னு நினைக்கிறீங்க அதர் தேன் வாட் ஐ ஹவ் லிஸ்டட்? அரல்ஸ் நான் லிஸ்ட் பண்ணதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சரி, தமிழில் தானே பேசுகிறோம். ஏதாவது யூ கேன் ஸ்டார்ட் இன்வோக்கிங் மீ. ப்ரொவோக் பண்ண யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ஓகே, பட் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி டோன்ட் ஹேவ் டு ஆஸ்க் எனிதிங். பட் அகைன் யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் which you feel I might have missed here or I should add here. Okay, if not, let's move on. Okay, so I'll just look at the slides. இந்த ஸ்லைடில் வந்து சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்க வாய்ப்பு இருக்கு. டியூவல் ஹோஸ்டிங், ஓகே, மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல வந்து ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, யூ கேன் ரன் எனி OS. ஓகே, யூ கேன் ரன் லினக்ஸ், உபுண்டு ஆர் ரெட் ஹேட் ஆர் சூசே ஆர் ஈவன் யூ கேன் ரன் பைத்தன் ஆர் PHP. என்ன வேணா நீங்க வந்து பேஸ்லயும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்லயும் சரி, இட் சப்போர்ட்ஸ் ஆல் அது. ஸோ இதுதான் என்ன அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து எந்த கம்பெனிக்கிட்டையும் இல்லாத க்ரோத் வந்து இங்க இருக்கு. ஓகே, மைக்ரோசாஃப்ட் இஸ் சீயிங் a lot of நியூ கஸ்டமர்ஸ் ஆன்போர்டிங், டெஸ்டிங், பெரிய growth இருக்கு. So there are a lot of new subscriptions getting created every month on month. So you have chosen to study the fastest growing cloud computing platform and the business adopt பண்ண ஒரு platform. So we are in the right track. So learn it properly, நல்லா படிங்க. So you will get a lot of opportunities. Okay, so next. Go ahead. Question தான் கேளுங்க. ஸ்டான்லி பெருச்சியப்பன், எனக்கு சின்ன டவுட். அந்த இதுல வந்து நீங்க இப்ப அந்த அஜூர் அப்டேட் மேனேஜர் அந்த இதெல்லாமே சொல்லியிருந்தீங்கல்ல, எல்லா கிளவுட் இன்டர் கிளவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க அப்டேட்ஸ் ரன் பண்ணிக்கலாம் அண்ட் ஆன் ப்ரெமிசஸ். அது கனெக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் அதுக்கு? ஸோ சி நம்ம வந்து இதுல செஷன்ல வந்து அது ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய செஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், யூடியூப்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா அப்டேட் மேனேஜ்மெண்ட் எப்போ பார்ப்போம் அப்படின்னா வில் பி டிஸ்கசிங் டூரிங் த செஷன். இப்போ எங்க இடத்துல இருக்குது அதுக்கு தனியா செஷன் இருக்கு. அது வந்து ஒரு 2 hours கண்டென்ட் அது. ஓகே, ஸோ எப்படி நம்ம பேட்ச் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாருங்க, பேட்ச் மேனேஜ்மெண்ட் மாடியூல் 18 அப்போ வந்து பார்ப்போம் அதை பத்தி. வீக் 10 வந்து வில் டிஸ்கஸ் ஆன் தட் பர்டிகுலர் ஏரியா, அஜூரோடைய பேட்ச் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்ப்போம். நான் அதுல வந்து அந்த டெமோல வந்து ஐ வில் ஷோ யூ ஹவு டு ஆட் மெஷின்ஸ் ஃப்ரம் யுவர் ஆன்-பிரேம் டேட்டா சென்டர், AWS, மற்ற கிளவுட் ப்ரொவைடர்ல இருந்து எப்படி ஆட் பண்ணி அதை வந்து அப் டு டேட் எப்படி பேட்சிங் கொண்டு வருது, அதை எப்படி நம்ம ரொட்டீனா வந்து மந்த்லி பேட்சிங்க்கு வந்து இன்க்ளூட் பண்றது, எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது, எப்படி பாலிசி கிரியேட் பண்றது, எப்படி மெயின்டெனன்ஸ் விண்டோ அசைன் பண்றது, எல்லாமே லேப் டெமோவோட காமிப்பேன் நான். ஓகே, ஷூர். ஓகே, தேங்க்யூ பெருச்சி. வேற மற்ற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஸ்டான், அந்த டெவலப்மெண்ட் டெஸ்ட் என்வைரன்மெண்ட் பத்தி சொன்னீங்கல்ல. ஆமாங்க. அது வந்து நம்ம இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து அதே சப்ஸ்கிரிப்ஷன்ல இந்த VMs மட்டும் ப்ரொவிஷன் பண்ணணுமா, இல்ல நம்ம ஸ்பெசிஃபிக்கா தனி சப்ஸ்கிரிப்ஷன்? இல்ல, இது வந்து டெவ் டெஸ்ட் லேப்னே சொல்றாங்க. அது இப்ப வந்து நீங்க கேட்கறது வந்து வேற மாதிரியான ஆப்ஷன் இருக்கு. சி, இப்போ அஜூர்ல வந்து நான் வந்து ஒரு ஒர்க் லோட் ரன் பண்ண போறேன் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று வாங்கணும். நான் வந்து அவங்களுடைய சர்வீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். சி, நீங்களே இப்போ வீட்டில் வந்து சப்ஸ்கிரிப்ஷனா வாங்கிட்டு இருக்கிறீங்க, நிறைய வீடியோ ரெண்டரிங்கா இருக்கட்டும், இல்ல மியூசிக் கேட்கறதா இருக்கட்டும், நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்க. அதே மாதிரி இங்க நம்ம என்ன பண்றோம், கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் வாங்க போறோம் மைக்ரோசாஃப்ட் இருந்து. அதுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா you will have a support plan also. ஸோ அந்த சப்போர்ட் பிளான்ல வந்து நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் இருக்கு. சி, எக்ஸாம்பிளுக்கு வந்து டெவலப்பர்னே ஒரு சப்போர்ட் பிளான் இருக்கு. ஸோ இந்த பிளான் போறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வழியா போயிட்டு டெவலப்பர் பிளான் வாங்கிட்டு காஸ்ட் கம்மி பண்ணலாம். இல்ல வந்து அதுல வந்து உங்களுக்கு அது இட் இஸ் a different way of managing your workload. பட் இது தவிர்த்து டெவ் டெஸ்ட் லேப்ஸ்னே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து அப்ளிகேஷன் தானே டெவலப் பண்ண போறீங்க, டெஸ்ட் பண்ண போறீங்க. அது வந்து நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் கிரவுண்ட் லெவல்ல இருந்து நீங்களே பில்ட் பண்ணி பைப்லைன் வழியா டெப்ளாய் பண்றது, இல்ல வந்து அது அப்டேட்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்கு நாங்களே உங்களுக்கு ஒரு லேப் வந்து சிமுலேட்டட் என்விரான்மெண்ட் மாதிரி கொடுத்துருவோம். நிறைய அதுல வந்து டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும், பிளஸ் வந்து காஸ்ட்டும் வந்து நீங்க கம்மி பண்ணலான்ற மாதிரி அது ஒரு சொல்யூஷனிங். அது டெவ் டெஸ்ட் லேப் இது. நான் அதை பத்தி ஒரு தனி டெமோ வச்சிருக்கேன், 2-3 டெமோ இருக்காது, எப்படி அதை யூஸ் பண்ணலாம், எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு. பட் நான் இங்க கன்வே பண்ண பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஒரு POC பண்றீங்க, இல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியில ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி டெவலப்பர் பிளான் எனேபிள் பண்றதுக்கும் டெவ் டெஸ்ட் லேப்ல போறதுக்கும் நல்லாவே சிக்னிஃபிகன்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுல. ஆக்சுவலா நீங்க அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி வைங்க. நான் என்னுடைய டெமோ பாத்தீங்க அப்படின்னா யூ வில்
அண்டர்ஸ்டாண்ட் இட் லிட்டில் மோர் பெட்டர். பட் இந்த லிங்க் ஆட் பண்ண நினைக்கிறேன், ஆட் பண்ணியிருக்கேன் நான். டேட்டாஸ் லேப்னா என்ன, ஸோ அதோடைய ப்ரைஸிங் எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் அவங்கள்ட்ட. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இதில் கொடுக்கல அவங்க. மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்கள் சேல்ஸ்கிட்ட பேசி நீங்கள் கேட்கலாம் அந்த டீடைல்ஸ். ஆர் யூ கேன் சேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இட் இஸ் suitable for your POC. உங்களுடைய ஒர்க்லோடு வந்து பார்த்தீங்கன்னா அதில் POC பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்றது செக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அதர் ஆப்ஷன் வந்து இப்போ நான் சொல்லித்தர போகிற அதர் ஆப்ஷன், அஜூரோடைய சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வழியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் கோ அண்ட் select the support plan that you need. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சப்போர்ட் பிளான் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கங்க. ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வில் ஸ்டார்ட் வித் பேசிக் பிளான். ஒரு ஃப்ரீ டியர் பிளான் வந்து வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம், கற்றுக்க போகிறோம். நம்ம வந்து என்னென்ன ஆஃபரிங் கொடுக்குறாங்க, என்னென்ன பில்லிங் எப்படி நடக்குது, என்னென்ன சர்வீசஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதில் வந்து எப்படி நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம், படிக்க போகிறோம் ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம பேசிக் ஃப்ரீ டியர் பிளானில் வந்து நம்ம பண்ணலாம். வேறஸ் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஒரு நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட், ஒரு ட்ரையல் பேசிஸ், ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சில லெவல் ஆஃப் சப்போர்ட் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் அதை வந்து ஒரு இன்டெகிரேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை சம் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, ஒரு ஏபிஐயில் வந்து அதோடைய இது இன்டெகிரேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா, தென் டெஃபினெட்லி யூ நீட் சம் லெவல் ஆஃப் சப்போர்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டு பர்ச்சேஸ் த சப்போர்ட். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அப்படின்னு வரும்போது தென் டெவலப்பர் பிளான் வந்து பேசிக் பிளான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேர் மினிமல் ஸ்டார்டிங் பிளான். இது வந்து பார்த்தீங்கன்னா யூ கெட் இட் ஃபார் சம்வேர் அரௌண்ட் 2000 rupees இந்தியன் ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்வேர் 2000 rupees வந்து நீங்கள் அப்ஃப்ரண்டாக பே பண்ணணும் இந்த பர்டிகுலர் இதுக்கு. ஐ திங்க் இன் யூஎஸ்டி வந்து இட் வில் பி லிட்டில் டிஃப்ரெண்ட். ஸோ ஐ திங்க் $30 சம்திங் வரும் அது ஆக்சுவலாக யூஎஸ்டியில். பட் இந்தியன் ருபீஸில் வாங்கினீங்க அப்படின்னா 1900 சம்திங் வரும் அப்ராக்சிமேட்லி. ஐ வுட் சே 2000 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஃப்ரண்டாகவே நீங்கள் வந்து அந்த பிளானுக்காக பே பண்ணணும். ஒரு இப்போ மொபைல் டெலிகாம் ப்ரொவைடர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ போஸ்ட்பெய்ட் கேஸுக்கு போகிறீங்க அப்படின்னா அப்ஃப்ரண்டாக வந்து நீங்கள் ஏதோ ஒரு பிளான் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிளானுக்கு வந்து இனிஷியலாக வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ அந்த அமௌண்ட் வந்து மந்த் ஆன் மந்த் இது வந்து இது ஃபிக்ஸட் அமௌண்ட், அந்த ரேஞ்ச். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நம்பர் ஆஃப் கால்ஸ், நம்பர் ஆஃப் சேட் மெசேஜஸ், ஆர் நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, இப்படி நிறைய அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கவரேஜ் இருக்கும். ப்ளஸ் வந்து சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees பிளானுக்கு போகிறதுக்கும் ஒரு 5000 rupees பிளான் வாங்குறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு டெலிகாம்ல. ஏன்னா வந்து அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நான் தான் உங்களுடைய சப்போர்ட் ஏஜென்ட், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா யூ கேன் கால் மீ, ஐ எம் அவைலபிள் ஃபார் யூ 24/7 டு ரீச் மீ அண்ட் டேக் சப்போர்ட் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ நீங்கள் வாங்குற பர்ச்சேஸ் பண்ணுற பிளான் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி யூல் கெட் பெட்டர் பெனிஃபிட்ஸ், பெட்டர் கைடன்ஸ், பெட்டர் சப்போர்ட், அந்த மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் if you are an enterprise you can go and purchase higher level plans. so developer ன்றது ரொம்பவே பேசிக்கா வந்து ஒரு ட்ரையல் சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, இல்ல வந்து ஒரு நான் ப்ராட் என்விரான்மெண்ட் ரன் பண்ண போறீங்க, இந்த ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஹோஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா then you need to go and get the developer plan. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் பிளான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6600 ஆர் சம்வேர் அரௌண்ட் தட் அமௌண்ட் நீங்க பே பண்ணோம். ஒரு திங்க் $100 வரும் உங்களுக்கு இன் யூஎஸ்டி. ஓகே, ஸோ $100 யூஎஸ்டி வந்து அந்த பிளானுக்கு, நீங்க சப்போர்ட் பிளானுக்கு வந்து அப்ஃப்ரண்டா கொடுக்கணும். மற்றபடி நீங்க நிறைய அதுலேயே வந்து சர்வீசஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம், நிறைய கன்சம்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். பட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்க வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு போனாலே நீங்க இந்த ஸ்டாண்டர்ட் பிளான் தான் போகணும். ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ல நம்ம சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மிஷன் கிரிட்டிக்கல் என்விரான்மெண்ட் ஆர் பிசினஸ் கிரிட்டிக்கல் ஒர்க் லோட் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா உங்க பிசினஸே இந்த அப்ளிகேஷன் நம்பி நிறைய டிபெண்டன்சி இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி வந்து சப்ஸ்டான்சியல் டிபெண்டன்சி இருக்கிற அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்க என்டையர் பிசினஸே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிறதுக்கான ஸ்டாப் பண்ணக்கூடிய லெவலுக்கு அப்ளிகேஷன் அது. அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீமியர் சப்போர்ட் ஆர் என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் பிளான் ஆர் அந்த ஹையர் லெவல் சப்போர்ட்லாம் போவாங்க. இது வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து நேம் மாறிடுச்சு. ஆக்சுவலாக இது யூனிஃபைட் பிளான் கொண்டு வந்தாங்க. அது டேர்ம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டே இருப்பாங்க. இது வந்து இருக்கிறதுலே ஹையர் லெவல் பிளான் எடுத்துங்க இப்போதைக்கு. இதுல வந்து ப்ரொஃபஷனல் டிரெக்ட் பிளான் ஒன்று இருக்கு. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிரெக்ட்டுக்கும் யூனிஃபைட் ஆர் ப்ரீமியர் பிளானுக்கும் என்ன வித்தியாசம்னா ப்ரீமியர் யூனிஃபைட் பிளான்ல வந்து
ஒரு டெடிகேட்டட் டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. அந்த டெக்னிக்கல் டெடிகேட்டட் அக்கௌண்ட் மேனேஜர் வந்து டேம்னு சொல்லுவாங்க. அந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கஸ்டமர் என்விரான்மெண்ட்டுக்கு உங்களுடைய அந்த ஸ்பெசிஃபிக் கஸ்டமருக்கு அவங்க டெடிகேட்டட் பர்சன். அவங்களுக்கு நீங்க எப்போ வேணா இஃப் இன் கேஸ் நம்மளால எஸ்எல்ஏ மீட் பண்ண மாட்டாங்க சப்போர்ட் டீம், அது வந்து அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து ரொம்ப டிலே ஆகுது, இல்லை வந்து நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணி அவங்க வந்து ரெஸ்பான்ஸே ரிலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூ கேன் டிரெக்ட்லி கோ அண்ட் கால் தட் டெக்னிக்கல் டேம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெடிகேட்டட் டேம் கால் பண்ணி யூ கேன் டெல் தேம் தட் தேர் இஸ் எ ப்ரையாரிட்டி ஒன் டிக்கெட் கோயிங் ஆன், உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். அவங்க வந்து அந்த பிரிட்ஜில் ஜாயின் பண்ணி தே வில் ஃபெசிலிட்டேட் வாட் எவர் யூ நீட். வேறஸ் இது எப்படி இங்கே ஒர்க் அவுட் ஆகும் ப்ரொஃபஷனல் டைரக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரோ டைரக்ட் டெலிவரி மேனேஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோ டைரக்ட் டெலிவரி மேனேஜர்ஸ் வந்து அவங்க ஷிஃப்ட் மேனேஜர்ஸ்னு நீங்க சொல்லலாம் இன்டைரக்டா. ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அது ஒரு ஹாட்லைன் நம்பர் இருக்கும், அந்த ஹாட்லைன் நம்பர்ல ரீச் பண்ணீங்க அப்படின்னா யாரோ ஒரு மேனேஜர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. பட் அவங்க வந்து உங்க என்விரான்மெண்ட் வந்து எண்ட் டு எண்ட் தெரிஞ்சு வச்சிருப்பாங்களா, இல்லை வந்து உங்க என்விரான்மெண்ட்டுக்கு மட்டுமே அவங்க வந்து ரொம்ப காலமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு கேட்டா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு மீட் அவுட் ஆகாது. பட் டேம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்க கஸ்டமர் என்விரான்மெண்ட்டுக்குனே வந்து பாத்தீங்கன்னா he is actually focusing only on your account. அப்படின்னும் போது you will get better support on the unified plan or the premier plan where you will have a dedicated TAM. ஸோ இவங்களால எப்போ ரீச் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்போ ஒரு கேஸ் ரைஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கேஸ் ரைஸ் பண்றதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு சாட் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே, ஸோ இன்கேஸ் நான் சப்போர்ட் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இமெயிலில் அனுப்பலாம், இல்லை சேட் சப்போர்ட் எதிர்பார்க்கலாம், இல்லை ஃபோன் சப்போர்ட் இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வே ஆஃப் சப்போர்ட் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இல்லாட்டி வந்து இப்போ நான் உங்களுக்கு தெரியும் அந்த சைம் ஆர் இந்த கொலாபரேஷன் டூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த டூல் வழியாக வந்து டீம்ஸ் வழியாக வந்து சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம பேசிக் பிளானில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் எதுவும் சப்போர்ட் கிடைக்காது. ஆனால் வந்து 24/7 வந்து ஆக்சஸ் டு பில்லிங், உங்களுக்கு எவ்வளோ பில் ஆச்சு, உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ல கன்சம்ஷன் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சப்போர்ட் ஆர் உங்களுடைய ஐடி லாகின் ஆகல அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு 24/7 சப்போர்ட் இருக்கு. மற்றபடி பெருசா சப்போர்ட் கிடைக்காது. வேறஸ் யூ வில் கெட் சப்போர்ட் ஃபார் ஆன்லைன் மெட்டீரியல்ஸ், அந்த செல்ஃப் ஹெல்ப் டாக்குமெண்ட்ஸ் ஆக்சஸ் இருக்கும். தென் யூ வில் ஹேவ் ஆக்சஸ் டு ஒயிட் பேப்பர்ஸ், அவங்களுடைய எஸ்ஓபிஸ், அதெல்லாம் வந்து நிறைய அந்த மாதிரி டாக்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கும். ஓகே, டாக்குமெண்டேஷன் ஆக்சஸ் இருக்கும். பட் it won't be sufficient when you are in a basic plan. Whereas இங்க போனீங்க அப்படின்னா டெவலப்பர் பிளான் போனாலே ஆட்டோமேட்டிக்கா you will have full access to advisor recommendation. advisor recommendation அப்படின்னா இப்போ வந்து உங்க ஆர்கனைசேஷன்ல வந்து காஸ்ட் எப்படி கம்மி பண்ணலாம், எப்படி பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி வந்து ஹை அவைலபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டியை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஆர் செக்யூரிட்டியை வந்து டு த ஃபுல்லஸ்ட் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு டூல் இருக்கு அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அட்வைசருடைய ஃபுல் செட் ஆஃப் ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட் ஆக்சஸ் வந்துடும். இதுல டெவலப்பர் பிளான்ல ஈவன் பேசிக்ல இப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் டு த கோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் பிளான்ல ஆரம்பிச்சு ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல் அண்ட் ப்ரீமியர்ல வந்து ஃபுல் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த அட்வைசர் எப்படி வந்து நம்ம காஸ்ட் கம்மி பண்ணலாம், எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி ஃபால்ட் டாலரன்ஸை வந்து பெட்டரா ரிலையபிளா நம்ம சர்வீஸ் கொடுக்கலாம், எப்படி செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ லாட் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அட்வைசர்ல இருந்து. ஸோ இந்த ஃபுல் செட் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆக்சஸ் வந்து உங்களுக்கு டெவலப்பர்லேருந்து இருக்கும். ஈவன் பேசிக்லேயே இருக்கு, பட் நாட் டு எவ்ரி சிங்கிள் திங். இப்போ நம்ம டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு நம்ம ரைஸ் பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தது நான் டெக்னிக்கல் ஏரியா. டெக்னிக்கல் ஏரியால வந்து உங்களுக்கு நீங்க சப்போர்ட்ல இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து P1, P2, P3ன்னு சொல்லுவாங்க. சில கம்பெனிஸ் வந்து செவ்ஏ, செவ்பி, சிவியாரிட்டின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ப்ரையாரிட்டின்னு சொல்லுவாங்க. போத் ஆஃப் தேம் ஆர் pretty much similar. இப்போ சிவியாரிட்டி சி ஆர் ப்ரையாரிட்டி 3ன்றது ஒரு மினிமல் பிசினஸ் இம்பாக்ட் உள்ள ஒரு இஷ்யூ. ஓகே, அந்த மினிமல் பிசினஸ் உள்ள இஷ்யூ மட்டும்தான் நம்ம டெவலப்பர்ல கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய என்விரான்மெண்ட்டே ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் கிடையாது, இது வந்து டெஸ்ட் என்விரான்மெண்ட். அப்படின்னும் போது நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால பிசினஸ் இம்பாக்ட் இருக்கக்கூடாது. ஓகே, வேற டெவலப்மெண்ட்ல வந்து இன்னும் வந்து ப்ரொடக்ஷனுக்கே அந்த அப்ளிகேஷன் போல. ஸோ அப்போ அப்படின்னும் போது அந்த அப்ளிகேஷனுக்கு வர இம்பாக்ட் வந்து இட் இஸ் நாட் P1, P2 இருக்க முடியாது. ஏன்னா அது இன்னும் பிசினஸ்ல நீங்க யூஸ் பண்ண கொடுக்கல, ப்ரொடக்ஷன்ல அது இன்னும் யூசேஜ் இல்லை. அப்படின்னும் போது நீங்க என்ன மாதிரி டிக்கெட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து மினிமம் பிசினஸ் இம்பாக்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்க உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் டேர்ம்ஸ்க்கு வந்து இதை வந்து ஒரு சிவியாரிட்டி சி ஆர் ப்ரையாரிட்டி 3 டிக்கெட்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் ரெஸ்பாண்ட் பேக் லெஸ் தேன் 8 பிசினஸ் ஹவர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க, பிசினஸ் ஹவர்ஸ்னா
உங்க லோக்கல் பிசினஸ் அந்த கம்பெனி எங்க இருக்கோ, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கோ, இல்ல அந்த எங்க நீங்க வந்து சப்போர்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த பிசினஸ் ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து 8 பிசினஸ் ஹவர்ஸ் தான் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிசினஸ் ஹவர்ஸ்ல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லொகேஷன் போறீங்க அப்படின்னா ஒரு லொகேஷனுக்கு மாறும். ஓகே, யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய பிசினஸ் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆகும். ஜப்பான்லயே அதே மாதிரி சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து 9 to 5 இருக்கும். ஒரு சில லொகேஷன்ல வந்து 8 to 6 இருக்கும். ஒரு சில இதுல வந்து மார்னிங் 6 to ஈவினிங் 6 இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு லொகேஷனுக்கு வந்து பிசினஸ் ஹவர்ஸ் மாறும். பட் அவங்க வந்து இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஈவினிங் வந்து 4 மணிக்கு டிக்கெட் ரைஸ் இல்ல 3 மணிக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு நைட்டு 11 o'clock வந்து அதுக்குள்ள ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்க கூடாது. இது வந்து பிசினஸ் ஹவர்ஸ்ன்றது இட் இஸ் நெக்ஸ்ட் அந்த பிசினஸ் ஹவர்ஸ்ன்றது இட் வில் கோ ஆன் டு தி நெக்ஸ்ட் டே, இட் வில் ஃபால் ஆன் டு தி நெக்ஸ்ட் டே. வேற அதே மாதிரி இதுலயும் அப்ளிகபிள் தான். ஓகே, ஸ்டாண்டர்ட்லயே நீங்க கேஸ் ரைஸ் பண்றீங்க அப்படின்னா P3 ஆர் சிவியாரிட்டி C ரைஸ் பண்றீங்கன்னா 8 பிசினஸ் ஹவர்ஸ்ல வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. வேற P2 டிக்கெட் ஆர் சிவியாரிட்டி B டிக்கெட் நீங்க ரைஸ் பண்றீங்க அப்படின்னா இது வந்து கிரிட்டிக்கல் இஷ்யூ. ஓகே, ஒரு கிரிட்டிக்கல் இம்பாக்ட் இருக்கக்கூடிய இஷ்யூ. இதுக்கு வந்து அவங்க தே ஹேவ் டு ரெஸ்பாண்ட் பேக் இன் less than 4 hours. 4 hours வேற, 4 business hours வேற. 4 hours அப்படின்னா நீங்க நைட் வந்து 8 மணிக்கு சாரி ஒரு நைட் 10 மணிக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணாலும் அவங்க ஏர்லி மார்னிங் மிட் நைட் 2 o'clock வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். இது வந்து ரெசல்யூஷன் கிடையாது. இது வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் ரெஸ்பான்ஸ் டைம்ஸ். ரெஸ்பான்ஸ்னா உங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்கணும் அந்த டைமுக்குள்ள. அது வந்து பேஸ்ட் ஆன் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த இஷ்யூ, பேஸ்ட் ஆன் த இன்டர்கனெக்ஷன் டிபெண்டன்சிஸ், மல்டிபிள் டீம்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த சப்போர்ட் வந்து இட் வில் டேக் டைம் டு கெட் இன் டு ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் பத்தி நம்ம பார்க்கல. கேஸோடைய சிவியாரிட்டியை பேஸ் பண்ணி எப்படி ரெஸ்பான்ஸ் டைம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் பாக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க கேஸே வந்து அதை பத்தி ரைஸ் பண்ண முடியாது. எதுக்கு நீங்க ரைஸ் பண்ணலாம்? இன்கேஸ் உங்களால லாகின் பண்ண முடியல, உங்களுக்கு தப்பா பில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்க வேணா கேஸ் ரைஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப வித்தவுட் ப்ரையாரிட்டி ஆக்சுவலா. பட் வேறஸ் டெவலப்பர் ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷனல் டைரக்ட் போக போக உங்களுக்கு வந்து யூ வில் கெட் பெட்டர் சப்போர்ட். இன்கேஸ் நீங்க வந்து P1 டிக்கெட்லாம் ரைஸ் பண்றீங்கன்னா யூ வில் கெட் சப்போர்ட் லெஸ் தேன் 1 hourல வந்து ரெஸ்பாண்ட் உடனே கிடைச்சிடும். வேறஸ் அதே மாதிரி இங்க போக போக யூ வில் ஹேவ் டிஃபரன்ஸ். வேறஸ் ப்ரீமியர் சப்போர்ட் ஆர் ப்ரொஃபஷனல் டைரக்ட்லாம் போகும்போது 15 minutes Azure rapid response டீம்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. இதுல ப்ரீமியர்லாம் போயிட்டீங்க அப்படின்னா you will get support from Azure rapid response team. RRR மூவி மாதிரி பேர் இருக்கு. ஓகே, ஐ வில் கோ வித் Azure response rapid response team. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா they will give support less than 15 minutesல வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. Azure event management teamனு சொல்லுவாங்க ஆர் Azure rapid response teamனு சொல்லுவாங்க. both are almost the same. ஓகே, இந்த டீம் வந்து they will give back very good level of support. இது வந்து யூனிஃபைட் பிளான் ஆர் இந்த ப்ரீமியர் என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் பிளான்ல தான் நீங்க அந்த மாதிரி டிக்கெட்ஸ்லாம் ரைஸ் பண்ண முடியும். மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டா ஆமா, ப்ரொஃபஷனல் டைரக்ட் ப்ரீமியர்ல வந்து 2 மணி நேரத்துல அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஈவன் ஃபார் P2K தே ஷுட் ரெஸ்பாண்ட் பேக் இன் 2 hours. ஓகே, அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு. கொஞ்சம் இன்னும் பெட்டர் SLA இங்க இருக்கு, பெட்டர் ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கு. இதெல்லாம் ஐ திங்க் இட் ஷுட் பி 4 business hours அப்படி வரும். क्वेश्चन இருந்தா கேளுங்க. ஹலோ, ஸ்டான்ஜி செந்தில். ஹலோ, ஆக்சுவலா இப்போ AWSல நம்ம கேஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா பிசினஸ் சர்வர் அவுட்டேஜ்க்காக பிசினஸ் இம்பாக்ட்னு போட்டு ஸோ P2 ரைஸ் பண்ணி நம்ம கேஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் இதுலயும் அஷ்யூர்லயும் அதே மாதிரி தானே அது? ஸோ லைக் நம்ம எண்ட் வந்து இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் டேர்ம்ஸ் தானே. ITSM மாடல்ல வந்து இந்த கேஸ் சிவியாரிட்டி ரெஸ்பான்ஸ் மாடல் அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணுறது எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ITSM உடைய ITL லைப்ரரி ப்ராசஸ் தானே. இது வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது ஃப்ரேம் ஒர்க்ல. எல்லாருமே ஐடிஎல் தானே ஃபாலோ பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து வேற ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபாலோ பண்ற கம்பெனிஸ்லாம் தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மி. மோஸ்டா எல்லாருமே இதுதான் அமேசான், கூகுள் ஆர் மைக்ரோசாஃப்ட். ப்ரொசீஜர் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம். ஓகே, இதுல வந்து நீங்க டெக்னிக்கல் சப்போர்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகே, இதுலயே வந்து நிறைய அதர் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து டிக்கெட் ரைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஆர்கிடெக்சரல் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் தேவைப்படுது, இல்லை வந்து ஒரு ப்ரோஆக்டிவ் கைடன்ஸ் தேவைப்படுது. என்னுடைய அப்ளிகேஷன் வந்து நான் ஒரு சின்ன இன்டெகிரேஷன் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கு வந்து ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்லாம் எங்க கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த 2 பிளான்ல தான் அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா அங்கதான் உங்களுக்கு வந்து அந்த டெலிவரி மேனேஜர்ஸ் ஆர் டெடிகேட்டட் டைம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜென்ரல் கைடன்ஸ் கிடைக்கும். ஜென்ரல் கைடன்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் கொடுத்துருவாங்க.
ஓகே, ஜென்ரல் கைடன்ஸ் வந்து சும்மா அது வந்து இட்ஸ் அந்த சப்போர்ட் டீம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரியும்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இதுல எல்லாத்துலயுமே ஜென்ரல் கைடன்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கும். ஓகே, பட் பியாண்ட் தட் இஃப் யூஆர் கோயிங் ஃபார் architectural guidance, or if you're going for proactive guidance or launch support guidance லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு ப்ராடக்ட் அப்ளிகேஷன் நீங்கள் லான்ச் பண்ண போறீங்க, அது ரொம்பவே உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து பெரிய ஒரு கன்சிடரபிள் ரெவென்யூ இது பண்ண போகுது, இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆனால் ரொம்பவே பெட்டர் அப்படின்னும் போது அதுக்கு வந்து இந்த அஜூர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டீமை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த காலில் வந்து அவங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ டெடிகேட்டடாக வந்து ஆர்கிடெக்ட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெசிக்னேட்டட் ட்ரெயின்டு பீப்புள் வந்து இருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காசு ஜாஸ்தியாக வரும். கிட்டத்தட்ட வந்து அப்ராக்சிமேட்டாக அவங்க வந்து ஆக்சுவல் நம்பர் சொல்றது இல்லை, பட் அப்ராக்சிமேட்டாக சொன்னீங்க அப்படின்னா அந்த பிளானுக்கு மட்டுமே $15,000 மேலே இருக்கும் அது. ஓகே, ஸோ பர் மந்த் சொல்கிறேன். ஓகே, இது எல்லாமே வந்து பர் மந்த் தான். இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மட்டுமே $15,000 நினைச்சு பாருங்க. இட் இஸ் ஹியூஜ் அமௌண்ட். வேற ப்ரொஃபஷனல் டைரக்டர் வந்து $1,000 வரும். ஓகே, ஸோ கம்பேர் டு 15 மடங்கு அதிகம் ஏன் வருது அப்படின்னா இவங்களுடைய பேக்கேஜ், அவங்களுடைய லெவல்ஸ் ஆஃப் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ரோல், அவங்க ப்ளே பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி, அதெல்லாம் வந்து ரொம்பவே ஹைலி காஸ்ட். அதுக்காக தனித்தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த டெடிகேட்டட் டேம், அஷ்யூர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டீம், அந்த ஆர்கிடெக்ட்ஸ், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுடைய ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அஜூரோடைய இன்ஜினியரிங் டீமே வந்து லெட் பண்ற கேசஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. அவங்களே வந்து ப்ராஜெக்ட்ல வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஏதாவது வெபினார் கொடுக்கணும், ஆன் டிமாண்ட் ட்ரைனிங் கொடுக்கணும், இல்லை செமினார் கண்டக்ட் பண்ணணும், ரிப்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து தே வில் ஹேவ் டெடிகேட்டட் பீப்புள். பட் அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மாசம் உங்களுக்கு வந்து it will be very high amount. Okay, customer specific architectural support, design reviews, performance tuning, configuration guidance, implementation guidance, அந்த மாதிரி ரொம்பவே கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்கா வேணும் அப்படின்னா அது எங்க கிடைக்கும் அப்படின்னா யூனிஃபைட் பிளான், ப்ரீமியர் பிளான் போனா மட்டும்தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன சொன்னேன்? கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ஆர்கிடெக்சரல் சப்போர்ட், டிசைன் டாக் ஆர் டிசைன் ரிவ்யூஸ், implementation guidance, performance tuning guidance, security review, auditing, SIEM implementation, configuration management, ஏதாவது ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங், ஸ்பெசிஃபிக் சப்போர்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யூனிஃபைட் பிளான்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்போர்ட் பிளான் இருக்கு. ஸோ உங்க கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் பிளானுக்கு போறது வேற, டெவலப்பர் பிளானுக்கு போற டெவ் டெஸ்ட் லேப் வேற. ஓகே, அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுல கேப்ல நான் ஒரு சின்ன டாபிக்கும் கவர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகே சார், ஓகே, எனி அதர் இதெல்லாம் பிளான் வந்துருச்சு. ஓகே, தேங்க் யூ. ஐ காட். நோ ப்ராப்ளம். ஃபைன். யாரோ இன்னொருத்தவங்க பேசின மாதிரி இருந்தது. இஃப் தேர் இஸ் a question, please ask. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 2 minutes தான் இருக்கு. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் a new topic and rush and complete today's session. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஓகே, ஸோ why Azure and Azure support plan மட்டும் இப்போதைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதா இருக்கட்டும். நாளைக்கு வந்து we will cover up the remaining content. என்னென்ன இருக்கு? ஸோ we have to talk about Azure உடைய ரிசோர்ஸ் மேனேஜர்னா என்ன, Azure உடைய போர்ட்டல் எப்படியா இருக்கும், எப்படி ஆக்சஸ் பண்ணணும், அஜூருடைய ஜியோகிராஃபிக்கல் பிரசன்ஸ், அவங்களுடைய SLA எப்படி கொடுக்குறாங்க, என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, அஜூருடைய ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இந்த டாபிக்லாம் நம்ம நாளைக்கு கன்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீக் வந்து we are planning to complete only the Azure related, அஜூருடைய ஒரு 900 ஃபண்டமெண்டல்ஸ்க்கான கண்டென்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வில் ஸ்டார்ட் டைவிங் டீப் இன்டு Azure அட்மினிஸ்ட்ரேட்டர், Azure நெட்வொர்க் இன்ஜினியர், அஜூருடைய அட்வான்ஸ் லெவல் சர்டிஃபிகேஷன் கண்டென்ட்ஸ் வந்து கவர் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, இந்த வாரம் இதுதான் நம்ம பார்க்கலாம்னு இருக்கோம். நாளைக்கு வந்து வில் கண்டினியூ அண்ட் வி வில் கவர் அப் த ரிமைனிங் கண்டென்ட். ஓகே, ஸோ ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? நம்ம இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல we talked about cloud disadvantage, we talked about அந்த மார்க்கெட்ல எப்படி கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன மாதிரி சப்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் we talked about why we need to choose Azure and what is Azure support plan. இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்.
questions இருந்தா you can stay back and answer, ask those questions இல்ல அப்படின்னா you can feel free to drop off and then have some rest, then come back for tomorrow's session. So maybe I'll do one thing, okay? So நீங்க தான் என்ன கேட்க மாட்டீங்க. I generally ask some questions at end of the session in case time permits. Okay, so maybe ஒரு சில குயிக்கா வந்து ஒரு 5 minutes வேணா ஸ்பெண்ட் பண்ணலாம். Okay, I think I'll have some questions at the end of the slide. நீங்க எல்லா செஷன்லயும் இதை பார்த்துருப்பீங்க. ஓகே, தனியா பிங் பண்ணுங்க விக்னேஷ். ஓகே, I'll check out why you don't have access. எங்க பாரு, why I'm not going to that slide. Okay, so இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. What is cloud computing? நான் கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்ல மாட்டீங்க. இதுல வந்து எது கரெக்டான ஆன்சர்? ஆன்சர் 4ல on demand. Answer 4. What is On another demand. name for on? Okay, very good. இது on demand, correct answer தான் அது. Okay, what is another name for on-premises deployment? Private cloud. Private cloud. Okay, good. So what is cloud computing? Computing service. Delivery of computing service over Delivery of computing service over internet. Very good. Okay, which cloud model uses some data centers focused on providing cloud services to anyone that wants them, and some data centers that are focused on a single customer? Hybrid cloud. Hybrid. Okay, so according to shared responsibility model, which cloud services type places the most responsibility on the customer? IaaS. Infrastructure as a service. Yes. So இதெல்லாம் கிட்டத்தட்ட ஓகே தான், சேம் கொஸ்டின் தான். இது ஆன் டிமாண்ட்ன்ற வார்த்தை பார்த்தாலே நீங்க அந்த டெஃபினிஷன் சொல்லிடுவீங்க. ஃபைன். ஓகே, ஸோ யூ ஒன்லி வாண்ட் டு மேனேஜ் அப்ளிகேஷன் அண்ட் டேட்டா. விச் டைப் ஆஃப் கம்ப்யூட்டிங் மாடல் யூ கேன் சூஸ்? SaaS. No. You only want platform as a service. Platform as a service. ஆமா, பிளாட்ஃபார்ம் as a service. See, as இந்த மாடல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்ல வந்து நீங்க மியர் எண்ட் யூசர் தான். நீங்க வந்து எதுவுமே மேனேஜ் பண்ண மாட்டீங்க. பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்ல தான் அப்ளிகேஷன் டேட்டாவை நீங்க மேனேஜ் பண்ணணும். உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், நீங்க வந்து டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க. ஓகே, ஆன்சர் வந்து பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். What is the pricing model of cloud computing? Pay as you go. Pay as you go pricing. Okay, fine. Which of the following is not an advantage? See, question ஒரு சில டைம்ல அந்த bold letters, upper case எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க கவனிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகே, Train your employees less வந்து ஆன்சர். ஏன்னா வந்து இது வந்து இருந்தது ஃபீச்சர்ல, வந்து இதுவும் இருந்தது, கோயிங் குளோபல், ஸ்டாப் ஸ்பெண்டிங் மணி அண்ட் மெயின்டைனிங் டேட்டா சென்டர். ஸோ ட்ரெயின் யுவர் எம்ப்ளாயிஸ் லெஸ். எந்த ஒரு கம்பெனியும் உங்க எம்ப்ளாயிஸை லெஸ்ஸா ட்ரெயின் பண்ணுங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஆன்சர். இதுதான் வந்து கரெக்ட், இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் த 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங்? இதுல எது வந்து உங்களுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி தெரியல? சப்போர்ட் ஏஜென்ட் தருவன் எதுக்கும் சொல்லல அவங்க. அதே மாதிரி அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்றதுக்கு வந்து ப்ரொவைடர் இது பண்ண மாட்டாங்க. ஓகே, so a company would like to benefit from advantages of public cloud but would like to keep sensitive information in its own infrastructure. Hybrid cloud. Hybrid cloud ரெண்டுமே கேக்குறாங்க. see, கஸ்டமர் வந்து பப்ளிக் கிளவுட் பெனிஃபிட்டும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் சென்சிட்டிவ் டேட்டா வந்து பப்ளிக் கிளவுட் கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மிக்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் தான் அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. ஹைபிரிட் தான் ஆன்சர். ஓகே, ஓகே, இதெல்லாம் இன்னும் நான் சொல்லி தரல. ஓகே, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஃபைன். தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். இல்ல Thank you, Stanley. ஆமா, Thank you. Thanks.